அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் விவாதிக்க உள்ள தலைப்பு லிவிங் வெல் அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ் தொடர்பான ஒரு தலைப்பு ஆகும். பொதுவாக நாம் சொத்துக்களுக்கு உயில் எழுதுவது அனைவரும் அறிந்தது. ஆனால் நமது ஆரோக்கியத்துக்கான உயில் தொடர்பான தகவல்கள் இன்று பரிமாறப்படுகின்றன. பொதுவாக மனிதன் வாழ்நாளில் இறுதி கட்டத்தை அடையும் போது மனிதன் 90% பேர் நீண்ட நாளைய சுகவீனத்தில் இருப்பது சகஜம். அதிலும் குறிப்பாக பாராலிசிஸ், ஸ்ட்ரோக், கேன்சர் போன்ற கொடும் வியாதிகள் மனிதனை வாட்டி வதைக்கும் தருணமாக தற்போதைய காலகட்டம் செயல்பட்டு வருகிறது. அநேகமான நோயாளிகள் அல்லது முதியோர்கள் தனது இறப்பினை குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு முன்னே அறியும் நிலையில் உள்ளோம். அந்த நிலையில் நமது பிள்ளைகள் நம்மை ஐசியு அவசர சிகிச்சைகளில் கொண்டு போய் சேர்த்து தீவிர சிகிச்சைகள் மேற்கொள்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நாடுகளில் வெளிநாடுகளில் சில நாடுகளில் மனிதனின் இறுதி கட்டத்தை ஆரோக்கியமானதாக, சந்தோஷமானதாக, மகிழ்வானதாக குடும்ப உறுப்பினர்களிடமே வைத்து அவர்களது இறுதி காலம் கழிக்கப்படுகிறது. இது கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரு சில நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான தகவல்கள், இதன் முக்கியத்துவம், இது ஏன் செய்வது நலம் என்பது தொடர்பாக நம்மிடையே விளக்கம் அளித்து விவாதம் செய்ய வருகை புரிந்துள்ளார் டாக்டர் வி கனகசபை அவர்கள். டாக்டர் வி கனகசபை அவர்கள் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை என்ற நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக செயல்பட்டு வருகிறார், பணிபுரிந்து வருகிறார். இவர் MBBS, அதன் பிறகு MD, தென் MBA இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிய படிப்புகளை படித்து உதவி பேராசிரியராக சென்னை மருத்துவக் கல்லூரியிலும், அதைத் தொடர்ந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியிலும் ப்ரொஃபஸர், பேராசிரியர் மற்றும் தலைவராக மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலத்திலும் பணிபுரிந்துள்ளார். சேலத்தில் இவர் பணிபுரிந்த காலத்தில் உதவி முதல்வர் அல்லது துணை முதல்வர் பதவியிலும் பணிபுரிந்து வந்துள்ளார். அந்த காலகட்டத்தில் ஹாஸ்டல் வார்டனாக பணிபுரிந்துள்ளார். ஸ்டாஃப் அட்வைசராக, லைப்ரரி கமிட்டி சேர்மனாக, கம்ப்யூட்டர் சென்டர் இன்சார்ஜ், டீன் இன்சார்ஜ் போன்ற பல பொறுப்புகளை 1993 முதல் 2007 வரை வகித்து பல சாதனைகள் புரிந்துள்ளார். தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் டீனாக இவர் பணிபுரிந்த காலத்தில் கூடுதலாக 100 MBBS இடங்களை இந்திய மருத்துவ கவுன்சிலில் போராடி வெற்றி கண்டு 3 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தி வந்துள்ளார். மேலும் சேலம் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்த போது PG கோர்ஸ், அதாவது MBBS பல படிப்புகளை துவக்கியும் அவற்றில் பல மாணவர் சேர்க்கையை செய்து புரிந்துள்ளார். குறிப்பாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 300 பெட் அளவிலான தொகுப்பையும் சேர்த்து அவர் நிர்வகித்துள்ளார். மேலும் அரசு நர்சிங் காலேஜ் கட்டுவதற்கு அவர் காரணமாக இருந்துள்ளார். பல சேவைகளை செய்து சாதனை புரிந்த இவர் ஒரு ரிக்வெஸ்ட், அனைவரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கீங்க. ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் யாரோ பேசிட்டே இருக்காங்க. நீங்களே எல்லாத்தையும் மியூட் பண்ணிருங்க. எஸ் ஓகே.
மேலும் கீழ்பாக் மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரிகளில் டீனாக பணிபுரிந்து அங்கேயும் எம்பிபிஎஸ் மற்றும் பிஜி கோர்சஸ் எல்லாவற்றையும் அதிக பணியிடங்களை, பதவிகளை, அதாவது சீட்டுகளை உருவாக்கி மாணவர் சேர்க்கை நடத்தி வந்துள்ளார். 2007 முதல் 14ஆம் ஆண்டு வரை 20 அவேர்னஸ் கேம்ப்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்தி சாதனை புரிந்துள்ளார். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனாக சிறப்பாக பணிபுரிந்த இவர் அதன் பிறகு பாரத் இன்ஸ்டிடியூட் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்ட்ராராக, பதிவாளராக 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றுள்ளார். அந்த காலத்தில் அக்ரெடிடேஷன் கிரேட் மதிப்பு A அளவுக்கு நேஷனல் அக்ரெடிடேஷன் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் மூலம் பெற்றுள்ளார். 2017 முதல் வைஸ் சான்சலராக பணிபுரிந்து வரும் இவர் 2018ஆம் ஆண்டில் இந்திய அளவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 20வது ரேங்கில் இவர்களது பல்கலைக்கழகத்தை கொண்டு சென்றுள்ளார். மேலும் இவர்களது பல்கலைக்கழகத்தில் லா கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, பார்மசி கல்லூரி ஆகியவற்றையும் கொண்டு வந்து கல்லூரிக்கு அலங்காரம் சேர்த்துள்ளார். இவை தவிர இவரது அவார்ட் வின்னிங் விஷயங்களை பொறுத்தவரையில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு 2013ஆம் ஆண்டில் 28/2013 அன்று தமிழக முதலமைச்சர் கையால் பெற்றுள்ளார். தென் மீடியா கில்ட் அவார்டு 30/9/2013 நமது தமிழக ஆளுநர் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தர்மபுரி வாயிலாக பெற்றுள்ளார். பெஸ்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவார்டு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார். சாதனை செம்மல் அவார்டு அன்னை கஸ்தூரிபாய் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலம் பெற்றுள்ளார். சோ இத்தனை சாதனைகள் அடைந்துள்ள இவர் இன்னொரு முக்கிய விஷயத்திற்கு சொந்தக்காரர். அதாவது நமது வேளாண் பட்டதாரியாக இருந்து வேளாண்மை இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சென்னையை சேர்ந்த PR வேணுகோபால் அவர்களின் புதல்வர் ஆவார் இவர். சோ இவர்களை நம் குழுவின் சார்பில் இன்று அறிமுகப்படுத்தி வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களது நிகழ்ச்சியை துவக்கி நமக்கு தகவல்கள் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். Please sir. Am I audible sir? கேக்குதுல சார்? Yes sir, you are very well audible. Good morning Joe sir. Good morning farm graduates. Thank you sir. சார் டீடைல் ரொம்ப பயோடேட்டா என்னது நான் பெருசா கொடுத்துட்டேன், அதை ஃபுல்லா படிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. Thank you sir for the compliments. ஸோ சார் சொன்ன மாதிரி நானும் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டட். ஃபாதர் வந்து அடிஷனல் டைரக்டர் அக்ரி சென்னையில் இருந்தாங்க, PR வேணுகோபால் சொல்லிட்டு. இஸ் நோ மோர். ஸோ டுடேஸ் டாபிக் வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குறது நம்ம ஹார்ட்டு நல்லா வச்சுக்கிறது, பிரெயின் நல்லா வச்சுக்கிறதோ, இல்லை கிட்னியை நல்லா பாதுகாத்துக்கொள்றதோ, அது மாதிரி தான் பேசுவாங்க. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக். ஏற்கனவே 2 பேர் கேட்டிருந்தாங்க என்ன லிவிங் வில்னா வாட் இஸ் இட் மீனிங் சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக், நியூ டாபிக். ஸோ அதனால் நம்ம அந்த டாப்பிக்கில் பேசலாம். ஸோ அதனால் இது வந்து ஜென்ரலி அவேர்னஸ்க்காக தான் இந்த டாபிக் ஆரம்பிச்சிருக்கிறோம். கைண்ட்லி பர்மிட் மீ ஃபியூ மினிட்ஸ். அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணுறேன், எல்லாம் ஸ்லைட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ டவுட்ஸ்னாலும் பின்னாடி நீங்கள் கேட்கலாங்க. தேங்க்யூ சார். Good morning, Doctor. Dr. Govindan. Good morning, sir. Good morning, sir. How are you, sir? Very much fine, Doctor. I am pleased to hear you, your participation here. Thank you very much, sir. So, screen தெரியுதா சார் இப்போ? நல்லா தெரியுது சார். ஓகே சார். ஸோ அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ் தான் டெக்னிக்கல் வேர்டு. நம்ம காமன் லாங்குவேஜில் பார்க்கும்போது லிவிங் பில் சொல்கிறோம் சார் அது. ஸோ இந்தியாவில் வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ரைட் ஆர் ராங், எது ரைட்டு எது ராங்னு சொல்லிட்டு. நம்ம எது ஒர்க் பண்ணாலும் இது ரைட்டு இது ராங் அப்படி தான் நம்ம மெஜாரிட்டியை கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த ரைட்டு ராங் கூட பேஸ்ட் ஆன் எஜுகேஷன், வெல்த்து, சோஷியல் ஸ்டாண்டிங். பெரிய ஆள் சொன்னால் அது ரைட்டு, சின்ன ஆள் சொன்னால் தப்பு. அது மாதிரி ஜென்ரலி வி ஃபீல். இல்லை படித்தவங்க சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவார், இல்லை பணக்காரர் சொன்னால் ரொம்ப கரெக்டாக தான் பேசுவார் அப்படின்னு பொதுவாகவே ரொம்ப வருஷமாக அப்படியே இருந்துட்டு இருக்குது. அதேமாரி கம்யூனிட்டி, பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி, ஃபேமிலி. ஸோ அந்த ரெப்புடேஷன் உள்ளது, அதை வச்சு நம்ம வந்து அவங்க பெரிய ஃபேமிலி, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க
இல்லை இந்த கம்யூனிட்டி இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம பாவ புண்ணியம், சாங்க்டம் வர்சஸ் சின், பியூரிட்டி வர்சஸ் பொல்யூஷன், இதெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது என்னன்னா, we are not paying attention to personal autonomy. ஒரு தனி மனிதனோட சுதந்திர எண்ணங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கறதில்லை. பர்சனல் அட்டானமி. ஸோ அந்த பர்சனல் அட்டானமி ஆஃப் இந்தியன் சிட்டிசன் saw a massive rise after the 3 landmark judgments. Third தப்பா வந்துருக்குங்க. 3 landmark judgments from the Supreme Court between 2017 and 18. இந்த 2017 and 18ல 3 ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போருந்து தான் நம்ம வந்து இந்த பர்சனல் அட்டானமிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவில் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ தான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதில் என்னென்னா, ரைட் டு ரெஃப்யூஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபவுண்ட் இட்ஸ் பேசிஸ் in this autonomy, in this case regarding autonomy, dignity and privacy. ஒருத்தரோட அட்டானமி, ஒருத்தரோட டிக்னிட்டி, ஒருத்தரோட ப்ரைவசிக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிகல் 21ல் ரைட் டு லைஃப் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21ல் ரைட் டு லைஃப்னு இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, ஐ ஹாவ் த ரைட் டு டிட்டர்மின் மை ஓன் ஃபியூச்சர். என்னுடைய எதிர்காலத்தை நானே டிசைட் பண்ணிக்கலாம். டு அக்செப்ட் ஆர் டிக்ளைன் எனி தெரப்பி. ட்ரீட்மெண்ட் வந்து இதை நான் அக்செப்டும் பண்ணிக்கலாம், வேண்டான்னு சொல்லலாம். அது தனி மனித நம்மளுடைய சுதந்திரம். அதுமாரி டு டிசைட் ஹூ டிசைட்ஸ் ஃபார் மீ. இப்போ நம்ம கான்ஷியஸாக இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே புரியுது, நம்ம டிசைட் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா வேண்டாமா, அப்படி ஊசி போடலாமா வேண்டாமா, ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா. இப்போ கேன்சரே இருக்குது. சில பேர் கேன்சர் கீமோதெரப்பி பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் முடி விழுந்துடுது, இப்போ நிறைய ட்ரபிள் வந்துடுது. இதுமாரி அலங்கோலமாக நம்மளை பார்க்குறங்காட்டியும் எப்படியா இருந்தாலும் கேன்சருக்கு அப்புறம் டெத் ஆகுது, அதில் வயசான பிற்பாடு கேன்சர் ஆகி டெத் ஆகுது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போகணுமா, பணம் இவ்வளோ செலவாகுது. எல்லா பணத்தையும் நம்ம சேர்த்து வச்ச பணத்தை நம்ம பின்னாடி யங்ஸ்டர்ஸ், சன்ஸு, டாட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் எல்லாம் செலவழிக்கணுமா வேண்டாமா, அதுமாரி நம்ம டிசைட் பண்ணலாம் நம்ம கான்ஷியஸாக இருந்தால். ஆனால் நம்ம ஒரு செமி கான்ஷியஸ் ஸ்டேட்டில் போடுறோம், ஒரு கோமா ஸ்டேட்டு, ஒரு மயங்கிய நிலையில் இருக்கிறோம், மைண்ட் கிளியராக இல்லை, மென்டல் க்ளவுடிங் இருக்குதுன்னா அப்போ யார் டிசைட் பண்ணுறது? அதான் டு டிசைட் ஹூ டிசைட்ஸ் ஃபார் மீ. இஃப் ஐம் ஃபாஸ்ட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ டு ஸ்லோ டவுன் சார். ஸோ ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லுங்க சார். இல்லை ஒன்றும் இல்லை சார். ரைட் ஸ்பீட் சார், ரைட் ஸ்பீட் கரெக்டாக. தேங்க்யூ சார். இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம நிறைய இதில் கேட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப ஒர்க்குன்னு போகக்கூடாது, பட் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு. அதேமாரி திஸ் இஸ் குவாலிட்டி ஆஃப் டெத் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த குவாலிட்டி ஆஃப் டெத் இண்டெக்ஸில் மொத்தம் 180 கண்ட்ரி சர்வே பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 180 சர்வே பண்ணி பார்க்கும்பொழுது யுனைடெட் கிங்டம் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, ஆஸ்திரேலியா செகண்ட்ல இருக்குது, நியூசிலாந்து தேர்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 166வது பொசிஷனில் இருக்குது. 166வது பொசிஷன். ஆனால் இந்தியா என்னென்ன நிறைய இதில் லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். கம்யூனிகேஷன், செல்ஃபோன் பார்த்தா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற செல்ஃபோன், எல்லாத்தையுமே செல்ஃபோன் இருக்குது. ஒரு ஃபோனுக்கு 2 ஃபோனாக இருக்குது. அதுமாதிரி ஸ்பேஸ் சயின்ஸ், இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 120 வருஷம் கூட ஆகலை நம்ம ராக்கெட் சயின்ஸ் ஆரம்பிச்சு. பட் ஆனால் வி ஆர் ஏபிள் டு சென்ட் வெஹிக்கிள் டு ஸ்பேஸ், டு மார்ஸ் போகிறோம், மூணுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அது மாதிரிலாம் அட்வான்ஸாக போயிருக்கிறோம். அதேமாதிரி மெடிக்கல் டெக்னாலஜி, மெடிக்கல் டூரிசமே இருக்குது. ஃபாரின்லேருந்து பேஷண்ட்ஸ் இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க, சென்னைக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ மெடிக்கல் டூரிசம் சொல்லி நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதிலலாம் நம்ம பின் யூஆர் லீடிங் இன் சோ மெனி ஃபீல்ட்ஸ். பட் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் டெத் இண்டெக்ஸில் வி ஆர் லேகிங் பிஹைண்ட் 166 பொசிஷனில் இருக்கிறோம். ஆனால் பட் ஜென்ரலி என்னன்னா, பீப்புள் விஷ் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் டெத் டிவாய்ட் ஆஃப் சஃபரிங். நம்ம உள்ள கலோக்கியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ரிலேட்டிவ்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறோம், ஒரு 60 வயசு மேலே ஆச்சுன்னா இப்போ நான் சக்குன்னு இறந்து போயிடணும், கஷ்டப்படாமல் இறந்துடணும், எனக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, நம்ம சுற்றில இருக்கிற ரிலேட்டிவ்ஸும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்து கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு அப்படி சாகக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்தியன் ரியாலிட்டி இது நம்ம பேசுகிறோம், அதுமாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க முடியும். பட் வாட் இஸ் த ரியாலிட்டி? மோஸ்ட் லைக் டு டை அட் ஹோம் without being bedridden and without troubling the family members. But reality என்னன்னா 70 to 80% end up dying in hospitals. ஸோ இப்போ above 50 years பார்த்தீங்கன்னா எப்படி டெத் ஆகுதுங்கிற ஒரு ஜென்ரல் ஸ்டடி வேர்ல்டு ஓவர், இன் இந்தியா ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா சடன் டெத் போட்டிருக்கும். அது ஒரு 10% ஆஃப் த பீப்புள் தான் அதுமாதிரி சடன் டெத், நல்லா இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க, சடனாக டெத் ஆகிடுது. ஸோ அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது ஃபங்க்ஷன், நல்ல ஹை ஃபங்க்ஷன் இருக்குது, சடன் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க,
சடனாக டெத் ஆகிடுது. ஸோ இது 10% ஆஃப் த பீப்புள் தான் இந்த குரூப்பில் இருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா டெர்மினல் இல்னஸ், எக்ஸாம்பிள் கேன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் ட்ரெஜெக்டரின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, ஒரு டிசீஸ் டயக்னோஸ் பண்ணுறாங்க, டயக்னோஸ் பண்ண அப்படியே வீக் ஆகி இறந்து போயிடுறாங்க. இது வாட்டர் ஃபால் ட்ரெஜெக்டரிங்கிறது. ஒரே கிராஜுவலாக தெர் இஸ் டவுன்வர்ட் ஸ்லோப், அது கிராஜுவலாக போயிடுது. இது ஒரு 20% ஆஃப் த பீப்புள் இந்த குரூப்பில் வராங்க. தேர்ட் குரூப் வந்து ஆர்கன் ஃபெயிலியர். ஃபங்க்ஷன் ஓரளவு பெட்டராக இருக்குது, லைக் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன். ஸோ இது மாதிரி டிசீஸ் இது காமன், ரொம்ப காமன். ஸோ இந்த டிசீஸ் வந்து அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ், அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன் போகும்போது ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுது, கிட்னி அஃபெக்ட் ஆகுது, ஹார்ட் அஃபெக்ட் ஆகுது, லிவர் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது தெர் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் தீஸ் ஆர்கன்ஸ். Once there is failure, the patient, there is a dip in the curve, the patient is getting admitted to the hospital, ICU, improvement வருது, ஓரளவு பெட்டர், பழைய ஃபங்க்ஷன் ரீச் ஆகல, ஆனால் ஓரளவு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அட்டாக் மாரி வருது, ஹார்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் வருது, இல்லை லிவர் ஃபெயிலியர் வருது, இல்லை கிட்னி ஃபெயிலியர், திருப்பி போய் டயாலிசிஸ் பண்ணணும், திருப்பி ICU போகிறாங்க, கொஞ்சம் நல்லாயிட்டு திரும்பி வராங்க. ஆனால் போன ஃபங்க்ஷனோடு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபங்க்ஷன், அவங்க கெப்பாசிட்டி. திருப்பி இதுமாரி லூப்பிங் டயபெட்டிக், லூப்பிங் இது இந்த இல்லை டயபெட்டிக் இல்லை, லூப்பிங் டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரி. இது வந்து ஒரு 20% ஆஃப் பீப்புள் இந்த குரூப்பில் வந்துடுறாங்க. லாஸ்ட் குரூப் வந்து ஃப்ரெயிலிட்டி. இது ஒரு 50% ஆஃப் த பீப்புள் அபவ் 70 to 80, ஆல்ரெடி 70 to 80 கிராஸ் பண்ணுறவங்க இந்த குரூப்பில் வராங்க. 50%. இது டவுன்வர்ட் ட்விண்ட்லிங் ட்ரெஜெக்டரின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் ஆஃப் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிமென்ஷியா, ஞாபக மறதி, அல்சைமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சோனிசம், இந்த நடுக்கமாக இருக்கும், நடுக்கம் கை கால் நடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 70-80 இயர்ஸ் ஆனதால் அவங்க ஃபங்க்ஷனே கம்மியாக இருக்குது, அந்த பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் கம்மியாக இருக்குது ஃபங்க்ஷன். அப்படியே கிராஜுவலாக இட் வில் கம் அண்ட் கோ அண்ட் டெத். ஸோ இந்த கிராஃபும் பார்க்கும்போது 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தே நோ தட் தே ஆர் கோயிங் டு டை ஃபியூ மந்த்ஸ் ஏர்லியரே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம இது ஒன்றும் சரி பண்ண முடியாது, இறக்கும் தருவாயில் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ 85 to 90% of the deaths are predictable. They are foreseen some weeks or months before they occur. In India, precedence is given to curing the illness rather than managing the patients and their pain. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப கிட்னி வீக்கு, ஹார்ட் வீக்கு, எக்கோ பண்ணி பார்ப்பேன் ஹார்ட் வீக்காக இருக்குது, லிவர் வீக்குன்னு சொன்னால் கூட எப்படியாவது காப்பாற்றுங்க, because we are so emotionally attached to our parents, to our spouse or to our children. ஸோ என்ன பண்ணுறோம், எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்கிறோம். 70 வயசு 80 வயசு ஆனால் பிற்பாடு கூட அவங்களை எப்படியாவது கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஐசியூவில் அட்மிட் பண்ணி எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குதோ. கஷ்டப்படக்கூடாது, அவங்க வேதனைப்படக்கூடாது, பீஸ்ஃபுல் டெத் இருக்கணுங்கிறத we don't give importance. இந்த ஐசியூ கான்செப்ட் ஈவன் அமெரிக்காவில் இட் ஸ்டார்டட் இன் 1950-55 தான் அங்கே ஆரம்பிச்சது. ஸோ கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக தான் இந்த ஐசியூ கான்செப்ட் அமெரிக்காவிலே ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி அதுமாரி ஐசியூ கான்செப்ட் கிடையாது. இந்தியாவில் இட் ஹஸ் பின் ஸ்டார்டட் அபவுட் 40 to 50 years. 40 to 50 years தான் ஐசியூ வருது. நம்மளோட பேரண்ட்ஸ் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் டைமில் பார்க்கும்பொழுது இந்த ஐசியூ செட்டப்பே கிடையாது. ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் லிமிட்டிங் அஸ் ஃப்ரம் டையிங் வெல்? பிகாஸ் வி ஆர் நாட் வில்லிங் டு டாக் அபவுட் டெத். டெத்தை பற்றி பேசினாலே பேசணும் மாரி வி ஃபீல், பேசக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ வாட் வி லூஸ் இஸ் வி லூஸ் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்ஸ்பிரஸிங் அவர் லாஸ்ட் விஷஸ். ஸோ ஹேங் பண்ணும்போது கூட வி ஆஸ்க் வாட் இஸ் யுவர் லாஸ்ட் விஷன்னு சொல்லி அந்த கான்விக்டை கேட்குறாங்க. பட் நம்ம இறக்கும்போது அவங்களோட லாஸ்ட் விஷஸை யாரும் நம்ம கேட்கறதில்ல. வி ஆல்சோ லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லைஃப் ரிவ்யூஸ் அண்ட் எமோஷனல் செட்டிலிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போது நம்ம எல்லார் லைஃப்லையுமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஸ்பவுஸ் கூடயோ இல்லை சில்ட்ரன் கூடயோ இல்லை சிப்ளிங்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நிறைய நாள் பேசாமல் இருந்திருப்போம். அட்லீஸ்ட் பிஃபோர் டெத் வி ஷுட் செட்டில் த அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம சாக போகிறோம்னு தெரிஞ்சு டெத்தெல்லாம் தெரிஞ்சு அதை பற்றி யோசிச்சோன்னா தான் நம்ம அது யார்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ, ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், வி ஷுட் கால் தெம் அண்ட் டாக் டு தெம். இப்போ நம்ம மேலே தப்பு இருந்தாலும் இல்லை அவங்க மேலே தப்பு இருந்தாலும் நம்ம வி கேன் ஆஸ்க் ஃபார், வி கேன் எக்ஸ்பிரஸ் அவர் ரிக்ரெட். ரொம்ப சாரி, ரொம்ப கோபத்தில் உன்னை திட்டேன், உன்னை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி நம்ம வி கேன் செட்டில் அவர் அக்கௌண்ட்ஸ். அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், நம்ம தப்பு பண்ணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த பார்க்கும்பொழுது அந்த பேசணுன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அட்லீஸ்ட் பிஃபோர் டெத் ஒரு சந்தோஷமாக நம்ம யார்கிட்டையுமே தகராறு இல்லாமல்
அதுமாரி இருந்தாலும் நம்ம பேச முடியும். ஸோ இது ரெண்டும் பண்ணாதால் நம்ம டெத்தை பற்றி பேசாதால் இது ரெண்டுமே நடக்கிறது இல்லை. ஸோ வாட் இஸ் த டிஃபால்ட் ஆப்ஷன் டு கண்டினியூ அன்டில் த பிட்டர் எண்ட்? ஸோ நம்ம இந்த லாஸ்ட் விஷயம் சொல்ல மாட்டோம். நம்ம யார்கிட்ட சண்டை வந்ததோ, யார்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ, அதுவும் நம்ம செட்டில் பண்ணியிருக்க மாட்டோம், அதை ஒரு ஸ்மூதன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ வில் பி அவே ஃப்ரம் ஃபேமிலி, dying in the ICU, alone, surrounded by the noise or the sounds of the hospital machines, and with suffering. ஸோ இங்கே 2 பிக்சர் காமிச்சிருக்கோம். ஸோ லெஃப்டில் இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆக்சிஜன் வாய் வழியாக ஆக்சிஜன் செலுத்திட்டு இருக்காங்க, மூக்கு வழியாக நேசல் டியூப் போட்டிருக்காங்க, ஐவி லைன் போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் கையிலேருந்து மானிட்டருக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க, சத்தம் போட்டிருக்கும், பீப் பீப்னு சவுண்டு வந்துட்டு இருக்கும், ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, இசிஜி எப்படி போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ரெஸ்பிரேட்டரி ரேட் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. ரொம்ப இவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காருன்னு சொல்லி கையெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க, இல்லாட்டா டியூப் எல்லாம் பிடுங்கிடுவார். ஸோ அது மாதிரி கட்டியிருப்பாங்க ஒரு டைமில். ஸோ ரைட்டில் படம் பார்த்தீங்கன்னா இவரும் இறக்க தான் போகிறான்னு தெரியும், ஆனால் அவர் வீட்டு பெட்லேயே அவரோட பெட்லேயே படுத்துட்டு இருக்காரு. ஸோ சுற்றிலையும் அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யார் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் மியூசிக் எந்த பாட்டு பிடிக்குமோ, இல்லை சில பேர் சாமி பாட்டு அவங்களுக்கு பிடிக்கிறதோ, இல்லை அங்கே ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறது, பைபிள் படிக்கிறதோ, இல்லை ராமாயணம் படிக்கிறதோ, குரான் படிக்கிறதோ, ஸோ அவங்க ரிலீஜன், ஃபெய்த்து, பிலீஃப் தகுந்த மாதிரி அவங்க கடவுளை கும்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இந்த லாஸ்ட் ஜேர்னி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த லாஸ்ட் ஜேர்னியை பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி இதுமாரி சாய்ஸ். ஸோ இந்த 2ல் நம்ம தான் சாய்ஸை சூஸ் பண்ணிக்கணும். So planning for a quality death. So where to die, how to die, and in whose presence. Good death involves knowing when death is coming, have the time to say goodbye, to be able to live when it's time to go. To be able to live when it's time to go. Not to have life prolonged pointlessly. Not to have life prolonged pointlessly. So the destination cannot be changed, but journey can be decided. It needs you to be aware and take charge. To die in dignity, in privacy, in the company of loved ones. ஸோ நம்மளோட டிக்னிட்டி மெயின்டைன் ஆகணுமா, ப்ரைவசி மெயின்டைன் பண்ணணுமா, நம்ம வேண்டிய விரும்பிய பாசமுள்ள மக்கள்லாம் நம்ம கூட இருக்கணுமாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ண முடியும். ஸோ ஹவு டு அச்சீவ் குவாலிட்டி டெத்? அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம வழியில் துடிக்க முடியாது, வாந்தி எடுத்துகிட்டே இருக்க முடியாது, லூஸ் மோஷன் போயிட்டு இருக்க முடியாது, மூச்சோட கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. பெயின் ரிலீஃப் கொடுக்கணும் அண்ட் அதர் சிம்டம் கண்ட்ரோல். என்னென்ன பெயின் கஷ்டம் இருக்குதோ, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதோ அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே எடுத்துக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கூட ஐசியூக்கு போகாமல் ஜென்ரல் வார்டு இல்லை ரூமில் இருந்துட்டு அங்கே ட்ரீட் பண்ணலாம். ஏன்னு சொன்னோன்னா ஐசியூவில் போனால் தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் உள்ளே விட முடியாது. பட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரூம் எடுத்திருந்தீங்க, இல்லை ஜென்ரல் வார்டில் எடுத்திருந்தா அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஸ்பௌஸ் போகலாம், பேரண்ட்ஸ் போகலாம், இல்லை சிப்ளிங்ஸ் போகலாம், சன் டாட்டர்ஸ் போகலாம். ஸோ அது மாதிரி பட் சிம்டம் கொடுத்துருவாங்க. வலியில் துடிக்கிறவங்க அப்படி துடிச்சிட்டு இருக்க முடியாது, பெயின் ரிலீஃப் கொடுக்கலாம், வாமிட்டிங் தடுக்கிறதுக்கு அது மருந்து கொடுப்பாங்க, மூச்சு கஷ்டம் இருந்தால் அதுக்கு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ரிலீஃப் நிச்சயமாக கொடுக்க முடியும். ஆக்சஸ் டு ஸ்பிரிச்சுவல், எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ஹாஸ்பிஸ் கேர். ஸ்பிரிச்சுவலுங்கிறத தான் நம்ம என்ன பேசணுன்னா என்ன சில பேர் நினைப்பாங்க, ஏன் நான் ஒன்றையும் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நிறைய பேர் அதான் வருத்தப்படுறாங்க. நோய் ஏதாவது வந்துச்சுன்னா, கேன்சர் வந்துச்சுன்னா, எனக்கு ஏதோ பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு கடவுள் இப்படி கொடுக்குறாரு, பாவம் பண்ணாலும் நல்லா இருக்கிறான். ஸோ அது மாதிரி பேசும்போது ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஹீல் பண்ணணும். எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறேன், நீ அந்த பண்ணியிருக்க, இந்த இதெல்லாம் பண்ணியிருக்க, இது வந்து டிசீஸ் தான். ஸோ அது மாதிரி கொஞ்சம் பேசுகிறதுக்கு வீட்டிலேருந்து பேச முடியும். நம்ம ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் டாக்டர்ஸோ நர்சஸ்க்கோ அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நம்மளுக்கு இருக்க பேஷண்ட் லோடுக்கும் இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் பாப்புலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். முன்னாடி தெரியலனா கூட இப்போ கொரோனா டைமில் நல்லா டிவியில் நியூஸ் போட்டு காமிச்சிருக்காங்க எவ்வளோ லோடு வருதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அது மாதிரி எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு டாக்டர்ஸ், பேராமெடிக்கல்ஸ் பண்ண முடியாது. ஹாஸ்பிஸ் கேருங்கிறது டெர்மினல் கேர் தான். ஹாஸ்பிஸ் கேர் டெர்மினலாக வலி இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் இல்லைன்னா தூக்கம் மருந்து கொடுக்கறது, மூச்சோட கஷ்டப்படுறது, ட்ரீட் பண்ணுறது, அதுதான் ஹாஸ்பிஸ் கேர். த சாய்ஸ் ஆஃப் பீயிங் அட் ஹோம் ஆர் ஹாஸ்பிட்டல். ஓபியா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஆர் ஐபியாவும் எடுத்துக்கலாம். டு பி ஏபிள் டு கிவ் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் நோ இன்டென்சிவ் கேர் யூனிட் ஆர் இன்டர்வென்ஷன்ஸ் வேண்டாம் ஆர் டூ நாட் ரெசிஸ்டேட். சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் மேலே போய் செஸ்ட்டில் போய் ஜம்ப் பண்ணி மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லி
ரிப்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் சர்வை பண்ணுறதுன்னா யங் ஏஜ்னா பரவாயில்ல, சர்வை பண்ணலாம். டிசீஸ் இல்லைன்னா சர்வைவ் ஆகும் இந்த ரெசிடேட் பண்ணுறது. பட் இப்போது ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப நாள் ஏஜ் ஆகி ரொம்ப ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அதுமாதிரி லாங் ஸ்டாண்டிங் டிசீஸ் இருக்கும்போது டெத் ஆன பிற்பாடு, ஹார்ட் ஸ்டாப் ஆன பிற்பாடு இந்த ரெசிடேஷன் இட் வில் நாட் ஹெல்ப் அட் ஆல். பட் ஆனால் ரொட்டீனாக அது ப்ராக்டிஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம வேண்டான்னு சொல்லலாம். ஸோ இஃப் யூ கேன் ஸ்பீக், முன்னே சொன்னதான், இஃப் யூ கேன் ஸ்பீக் கோஹெரண்ட்லி யூ டிசைட் யுவர் சாய்ஸஸ் and the decisions will be followed. Can you decide right till the end? நம்மளே கடைசி மட்டும் டிசைட் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மென்டல் க்ளௌடிங் இருக்கும். நம்ம யார் நிற்கிறாங்கன்னு புரியாது, என்ன சொல்கிறோன்னு புரியாது. நம்ம ஏதோ பெனாத்திரம்னு சொல்லுவோம், டெலீரியம் சொல்லுவாங்க டெக்னிக்கலி. பட் நம்ம பேசும்போது ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டைமில் டிசைட் பண்ண முடியாது. ஸோ somebody has to decide for us. அதுக்கு நம்ம பவர் ஆஃப் அட்டானமி மாரி ஒரு ஆளை வந்து நம்ம சார்பாக நம்ம வந்து நாமினேட் பண்ணணும். Worst suffering happens when there is nobody willing to make the decisions. நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணலன்னா யார் ரிலேட்டிவ்ஸ் உள்ள ரொம்ப இது, சில பேர் ஐசியூ எடுத்துகிட்டு போகலாமா, சில பேர் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல். நிறைய டைமில் பேஷண்ட் சிக் ஆன பிற்பாடு ரிலேட்டிவ்ஸ்குள்ள பையன் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லுவார். ஸோ பிரதர் ஒரு ஹாஸ்பிட்டல், இப்படி பண்ணலாம், சர்ஜரி பண்ணலாம், பண்ண வேண்டாம், ஸ்கேன் எடுக்கலாம் வேண்டாம், அது மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும். பை டைம் பேஷண்ட் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம டாபிக் உள்ளே போகிறோம். இதெல்லாம் ப்ரீஆம்பிள் இவ்வளோ பேசுனது எல்லாமே. இனிமேல் தான் லிவிங் வில்னா என்னன்னு பண்ண போகிறோம். லிவிங் வில் இஸ் an important tool that can go a long way in ensuring that we have some amount of control over the way we die and how we die. Control over the way we die and how we die. That's its living will. So living will involves declaration by the individual of sound mind, clearly stating their wishes for the end of their life. Their living will come into effect only when the person writing it is willing to communicate his wishes. Nominate healthcare power of attorney or surrogate decision makers for execution. 3 persons in order of priority. இந்த நம்ம அன்கான்ஷியஸாக போன பிற்பாடு யாராவது டிசைட் பண்ணணும்ல எந்த எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது நம்ம எழுதி வச்சிடலாம். பட் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு திஸ் பவர் ஆஃப் அட்டார்னி இட்ஸ் கால்ட் அஸ் ஹெல்த் கேர் பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் சரோகேட் டெசிஷன் மேக்கர்ஸ். இது நம்ம 3 பேரை போடணும், ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி. இந்த 3 பேருமே கமிட்டி மாரி டிசைட் பண்ண முடியாது. ஒன்லி த நம்பர் 1 ஹேஸ் டு டேக் த டெசிஷன். இப்போ நம்பர் 1 டிசைட் பண்ணுறது அவர் இல்லை, ஊரில் இல்லை, இப்போ அவரே சிக்காக இருக்காரு, அது மாதிரி இருந்ததுன்னா நம்பர் 2 ஹேஸ் டு டேக் அப் த டெசிஷன். இப்போ நம்பர் 2வும் இல்லை, இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா நம்பர் 3 ஹேஸ் டு டிசைட். அதுக்காக தான் ஒரு 3 பேர் போட்டு வச்சிருக்கிறோம். சப்ஸ்டியூட்ஸ் ஒன்லி. ஸோ தே ஷுட் நாட் ஃபார்ம் அஸ் அ கமிட்டி. ஸோ தி ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி அது போடுறோம். நம்ம ரொம்ப நம்பத்தகமான ஆளை ஃபஸ்ட்டு போடுறோம், அடுத்தது நம்பர் 2, அடுத்தது நம்பர் 3. ஸோ டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் ஆன் மை லைஃப் இஸ் மேட் பை மீ. அந்த வில்லை பற்றி தான் டீட்டெயிலு. டிக்ளரேஷன் ஆன் மை லைஃப் இஸ் மேட் பை மீ. ஐ ஆம் அன் அடல்ட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் அண்ட் மேக்கிங் த டிக்ளரேஷன் with my own free will, voluntarily and after careful consideration. It is requested that all concerned should take these wishes into account before taking any medical decisions regarding my legal right to make such decisions. So what one can avoid through a living will. சும்மா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இதுலேருந்து நம்ம எதாவது அவாய்ட் பண்ணலான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். முதல் கார்டியோ பல்மனரி ரெசிடேஷன் தான் சொன்னது. செஸ்ட்டில் போய் பம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, வாய் வழியாக மூச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் மசாஜ் ஆர் கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். இது வேண்டான்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வேண்டான்னு சொல்லலாம். கீமோதெரப்பி அது வேண்டான்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங், மூக்கு வழியாக டியூப் போட்டு ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. டயாலிசிஸ். ஸோ வி ஹேவ் டு கன்சல்ட் அண்ட் கன்வின்ஸ். யாரெல்லாம் கன்சல்ட் பண்ணணும், யாரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். ஃபேமிலி டாக்டர், நம்ம ரெகுலராக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க டாக்டர்ஸ். நீ கிட்னி பார்த்தா கிட்னி டாக்டர், இல்லை 3-4 ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோம்னா 3-4 ஸ்பெஷலிஸ்ட்டுமே கன்வின்ஸ் பண்ணணும். ஹார்ட் டாக்டர், லிவர் டாக்டர், கிட்னி டாக்டர், டயபிட்டிஸ் டாக்டர். ஸோ இப்போ நம்ம வயசான பிற்பாடு பாலிஃபார்மசி நிறையா கன்சல்டேஷன் ஸ்பெஷாலிட்டி வந்துடுச்சு. வர முன்னாடியெல்லாம் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா ஒன்றுத்துக்கும் ஒரு டாக்டர் பார்க்குறதால நிறைய குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்கள எல்லாமே ஃபேமிலி டாக்டர்னு ஒரு கான்செப்ட் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களும் ஒத்துக்கணும். இப்போ அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்பவுஸ், சில்ட்ரன், ஸோ தே ஷுட் அக்செப்ட். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கேர் கிவர்ஸ்,
ஃபிசியோதெரபிஸ்ட், ஹெல்த் கேர் பவர் ஆஃப் அட்டார்னி, யார் நம்ம நாமினேட் பண்ணுறோமோ அவங்களும் அது ஒத்துக்கணும் இல்லை. நம்ம நாமினேட் பண்ணிவிட்டு அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால், முடியாதுன்னு சொன்னால் யூஸ்லெஸ் இது. ஸோ நம்ம யாரை 3 members நாமினேட் பண்ணுறோமோ அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் இது ஒத்துக்க வைக்கணும். ஸோ இது கன்சென்சஸ் ஐடியாஸ் பிட்வீன் ஆல் தீஸ் குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணால் தான் இந்த லிவிங் வில் பி எஃபெக்டிவ்லி இம்ப்ளிமெண்டட். ஸோ டாக்குமெண்ட் வில் கம் இன் டு ஃபோர்ஸ் வென் ஆல் ஆஃப் தம் அக்ரி. நம்ம முன்னாடி பேசின குரூப்பில் எல்லாமே அக்ரி பண்ணணும். சைன் பை த இண்டிவிஜுவல் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த விட்னஸ் அண்ட் சைன் பை 2 witnesses. இப்போ நாம் வில் எழுதுறவங்க சைன் பண்ணணும், அந்த 3 நாமினி சைன் பண்ணணும், விட்னஸ் 2 பேரும் சைன் பண்ணணும். அந்த ஃபார்ம் கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேக் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் திஸ் டாக்குமெண்ட். பிளேஸ் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட், விசிபிள் பிளேஸ் இந்த ஹவுஸ். ஃப்ரிட்ஜ் மேலே ஒட்டி வச்சிடுறது. நம்ம எங்கேயாவது வச்சா தேடிட்டு இருப்போம், அவசரத்தில் எங்கேயாவது வச்சுருப்போம், கிடைக்காது. ஸோ காமன் பிளேஸ் எங்கே இருக்குமோ ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது, அது மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரொடியூஸ் டியூரிங் மெடிக்கல் ப்ரொசீஜர். எப்போல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த காப்பி ஒன்று கையில் வச்சுக்கணும். ஸோ கேன்சலிங் த லிவிங் வில். ஸோ இப்போ லிவிங் வில் வேண்டாம், திடீர்னு நம்ம மனசு மாறலாம். எப்பொழுதுமே மைண்ட் வில் ஆல்வேஸ் பி சேஞ்சிங். டுடே வி ஆர் திங்கிங் சம்திங், நெக்ஸ்ட் மினிட் வில் சேஞ்ச், வி கேன் சேஞ்ச் அவர் மைண்ட். ஸோ அது மாதிரி பண்ணால் கேன்சலிங் த லிவிங் வில் என்ன பண்ணலான்னா, வாட் இஃப் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட்? லிவிங் வில் அண்ட் பவர் ஆஃப் அட்டார்னி கேன் பி ரிவோக்ட் இன்ஸ்டன்ட்லி அண்ட் ஓரலி. உடனே மாற்றிடலாம். ஓரலாக சொன்னாவே போதும், லிவிங் வில் இஸ் நாட் கம்மிங் இன் டு எஃபெக்ட், அது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லிவிங் வில்? இட் இஸ் அ காமன் மேன்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் இன்டென்சிவ் டார்ச்சர். இன்டென்சிவ் கேரில் போய் கஷ்டப்படுறத ப்ரிவென்ட் பண்ணுறது. About 55 million Indians are driven below the poverty line under the massive and unnecessary healthcare expenses. Poor die a better death than the rich. நிறைய ஃபேமிலிஸில் அந்த சேவிங்ஸ், என்டையர் சேவிங்ஸ் இஸ் பீன் கான். நாட் ஒன்லி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனே ஒரு கடன்காரனை ஆக்கிட்டு சில பேர் இறந்துடுறாங்க. கோவிட்ல கூட பார்த்துருப்பீங்க, சில பேர் they have spent more than crores. Some of my friends have spent, doctors' friends themselves, they have spent more than 2 crores of money and ultimately die also. So childrenக்கு emotional supportum போயிடுது, monetary supportum போயிடுது. So requirements of a living will. So living will document, healthcare power of attorney document. It's available in website palliumindia.org. In the Pallium India வந்து Trivandrum there is an institute, Pallium Institute of Pallium Institute இருக்குது. Dr. Rajagopal is conducting the course. So அங்கே I have undergone a course regarding this palliative care treatment. So டாக்குமெண்ட் காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு 3 பேஜ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இது மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ் லிவிங் வில் இருக்குது. இதில் சும்மா நம்ம நேம், நம்மளோட நேம் எழுதணும், டேட் ஆஃப் பர்த், ஏதோ ஐடி நம்பர், கவர்மெண்ட் ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் ப்ரூஃப் ஒன்லி. கனக சபை இதுன்னு சொன்னால் இந்த நம்பர் ஒன்று போட்டால் இன்னும் ப்ரூஃப் ஆகிடுது. ஸோ அது நம்பர், ஃபுல் அட்ரஸ், டேட் அண்ட் பிளேஸ், இதில் அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த 3 பவர் ஆஃப் அட்டார்னி. இந்த 3 பவர் ஆஃப் அட்டார்னி ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், எல்லாத்துக்குமே நேம், சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த், ஐடி நம்பர், த ஃபோன் நம்பர், இமெயில், அட்ரஸஸ். தீஸ் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ். கீழே the individual who is writing the living will has to sign with date and place. இந்த அடுத்த பேஜ், தேர்ட் பேஜ், விட்னஸஸ் ஒன்லி. 2 witnesses, their name, signature, அவங்களோட அட்ரஸ். ஆக்சுவலி பை ரூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி சைன் பை த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். பட் இப்போ இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் போய் சைன் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ எழுதினாவே போதும். பட் சில பேர் ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ஹைலி 110% ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் இட் ஹாஸ் டு பி ஃபாலோட் பை சைன் பை அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், கவுண்டர் சைன் பை த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அத்தாரிட்டி. பட் நம்ம உண்மையே தெரியும், நம்ம இருக்க பாப்புலேஷனில் எல்லாரும் போயிட்டு வாங்க முடியாது. டாக்டர்ஸ்ட்டை போயிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறது சம்டைம்ஸ் கஷ்டமாக போயிடுது. ஸோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அந்த ஜட்ஜை நம்ம பார்க்க முடியாது, போய் பார்த்து கையெழுத்தெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வேண்டான்னு சொல்கிறாங்க. பட் ரூல் புக்கில் இருக்கிறது வந்து கவுண்டர் சைன் பை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். திஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐம் டெல்லிங். ஸோ இந்த 3 பேஜ் தான் இதோட டாக்குமெண்ட். ஸோ பி த சேஞ்ச் யூ விஷ் டு சி இன் திஸ் வேர்ல்டு. ஸோ தேங்க்யூ சார். இப்போ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீன் ஷேரிங் இருந்து வந்துட்டுமா சார், வெளில வந்துட்டுமா சார்? எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அருமையாக இப்போது நமது டாக்டர் வி கனகசபை அவர்கள் நமக்கு ஒரு புதிதான ஒரு தகவல் நமக்கு கொடுத்தாங்க. அருமையான தகவல். பொதுவாக அதாவது எப்படியாவது
அப்பாவை காப்பாத்திருங்க, மனைவியை காப்பாத்திருங்க, இப்படித்தான் வழக்கமா சொல்றது. நோயாளிகள்ட்ட இருந்து கடைசி கட்டத்துல நோயாளிகளுடைய அட்டெண்டன்ஸ் இருந்து வர்ற வார்த்தைகள் இதுதான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில டாக்டர் இப்போ சொன்னது ஒரு நியர் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, ஒரு அருமையான தகவல்கள். உண்மையிலே இந்த நிலைகள் மனிதனை எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறது, நோயாளியையும் கொடுமைப்படுத்தி நோயாளியோட அட்டெண்டன்டையும் கஷ்டப்படுத்தி இந்த அவங்கள ரொம்ப மானிட்டரி லாஸுக்கு உள்ளாக்கி ஸோ என்ன சிரமங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறத விளக்கமாக எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. ஸோ அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இன்டராக்ஷன் டைம். நமது கேள்விகளை கேட்டு சார்ட்ட டாக்டர்கிட்ட நமது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். முதலில் நமது மூத்த வேளாண்மை அறிஞர், ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் திரு காஜா நஜ்முதீன் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம். இருந்தாலும் சார் வந்து டாக்டர் சார் வந்து நல்ல தெளிவா மிக ஸ்லோவா எல்லாம் சொன்னாங்க. அதனால என்னுடைய மைண்ட் வந்து அது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்சார்ப்ஷன் பண்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாம் தெளிவு ஸ்லைட்ல கொடுத்தாங்க, எல்லாம் நானும் படிச்சேன். இன்னும் எனக்கு சரியா அது அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வரல. அதாவது இப்போ ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்றோம். ஒரு சார் சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல பண்றோம். பண்ணி அவரை அட்மிஷன் பண்றோம். அட்மிஷன் பண்ணும்போது அவர் உயிரோட இருப்பாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, ஆண்டவங்க இறந்தாரு. ஆனா அந்த சமயத்துல அவர் அதுக்கு முன்னாலேயே உயிர் எழுதி இருந்தார், அல்லது அவர் உயிர் எழுதவே இல்லை, இதை பத்தியே சிந்திக்கல, அதுக்கு பிறகு திடீர்னு அவர் இறந்து போனாரு. அதனால உயிர் எழுதாமலே இறந்து போனாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, அந்த மாதிரி சமயத்துல சார் வந்து இப்ப சொன்ன அந்த விரிவுரையின் அடிப்படையில என்ன செய்யலாங்கிறது சொல்றேன். எஸ் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொஸ்டின் சார். இப்போ நீங்கள் என்ன இதில் என்னென்ன சார், இது வந்து நார்மல் பீப்புளே கிடையாது சார். ஒரு 60, 70 அது நம்ம தான் டிசைட் பண்ணணும் எந்த வயசு முதுமையான வயசுன்னு சொல்லிட்டு. சில பேர் 90 யங்ஸ்டர் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் நான் 120 வருஷம் மட்டும் வாழ்கிறேன், ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அதேமாரி அவங்கள கிடையாது, நம்ம தான் டிசைட் பண்ணுவது. 50 உயில் எப்போ வேணா எழுதலாம் சார். நம்ம ப்ராப்பர்ட்டி உயில் கூட 40 வயசுல எழுதலாம். என்ன டெத்துங்கிறது எப்போ வேணா வரும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, எப்போ வேணா டெத் வரும்னு சொல்லிட்டு. கரெக்ட் சார். பட் இந்த அதாவது எங்களுடைய இஸ்லாமிக் இருக்குல்ல, இஸ்லாமிக் லெவல என்ன சொல்லுதுன்னா குர்ஆன்ல உயில வந்து முன்னாலே எழுதி வச்சிரு, டிலே பண்ணாரு. அப்போதைக்கு போது உனக்கு என்ன தோணுதோ அத அப்போதைக்கு அது பிளஸ் பண்ணிக்கிட்டே வாங்குது. கரெக்ட் சார். இப்ப நான் வந்து உயில எழுதன்னு பாக்குறேன். வீட்டுல எனக்கு ஒரு சைக்காலஜி வருது. வீட்டுல வந்து ஏன் நீங்க செத்து போனீங்க அப்படியா நினைக்கிறீங்க, நீங்க ஏன் இப்பவுமே எழுதி வச்சிருங்க, இதெல்லாம் இது என்ன, ஏன் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வந்துருது, நீதான் நல்ல குட் ஹெல்த்ல இருக்கிறீங்க. இல்லம்மா, அட் எனி டைம் ஆண்டவன் எப்ப அழைச்சான்னு எனக்கு தெரியாது. அதனால அவங்க குர்ஆன்ல என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய உயிரை நீ முன்னக்கூட்டி எழுதி கரெக்டா பண்ணு, அதற்கு பிறகு எந்த தகராறும் இருக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லா போடனா உயிரை எழுதி அப்போதைக்கு அப்போது டெய்லி உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து அந்த உயிரில எழுதி வைன்னு இருக்கு. இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த உயிர் சிந்தனையே இல்லை. திடீர்னு நான் இப்ப நாளைக்கு போய் சேர்ந்துட்டேன்னா இந்த சொத்துக்கள் இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணுமே எழுது இதுவரைக்கும் எழுதல. ஆனா எங்களுடைய குர்ஆனிக் படி சட்டத்தின்படி உயில் இட் இஸ் ஏ கம்பல்சரி. இப்ப நீங்க சொன்ன அத்தனையும் ஃபாலோ பண்ணனா அது குர்ஆனிக் சட்டத்தின் ஃபாலோ பண்ண மாதிரி ஆகுது. நம்பர் 1. பட் இங்க யாரும் செய்யறது இல்லை சார். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒருத்தர் நிறைய சொத்து வச்சிருந்தாரு. கடைசியில என்னன்னா, இது எதுக்கு பிடிச்சி வம்பு, அங்க போயிட்டு அங்க சப்ரிஜி சார்பாய் போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு எதுக்கு அவனுங்களா பிரிச்சுக்கிட்டு எல்லாம் நான் இது பண்ணிக்கணும், இதுக்கு எதுக்குன்னு நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. எங்களுடைய கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் வில்லே எழுதல. அது எப்படி சமாதானமா பின்னால சொத்துகள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க சொன்ன ஐடியா மிக சரியான ஐடியா. இது வந்து டாக்டர் ஊட ஒரு கேள்வி கேக்குறேன். டாக்டர் கொஞ்சம் 10 மணி மேடம் சார் முடிச்சிரட்டும்.
நான் காஜா சார் பேசிட்டு இருக்காங்க, முடிச்சிடட்டும். ஒரு நிமிஷம், ஒரு 2 minutes. அதனால இந்த உயிரை பத்தி நானும் சிந்திக்கிறது உண்டு. நம்ம இப்ப எழுதி வச்சோமே, எழுதி வச்சேன்னா என்னுடைய சைக்காலஜி என்ன சொல்லுது, இப்ப என்ன அவசரம், ஏன் இப்படி பயப்படுறீங்க, டெத் வந்துடும் ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒண்ணு வராது, பேசாம இருங்க, அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம்னு சொல்றான். ஆனால் டெத் எனி டைம் எப்படியும் வரலாம், தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வரலாம், நின்றுகிட்டு இருக்கும் போது வரலாம், எந்த டைம் வரலாம். அதனால இந்த நீங்க இன்னைக்கு சொன்ன ஐடியா, உங்களுடைய ஐடியாக்கள் என்னுடைய மனதில பதிரத்தை பார்த்தா எல்லாருமே சராசரி மனிதன் உயிரை எழுதி வச்சுட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போறோங்கிறது அளவுல இன்னைக்கு உங்களுடைய கான்செப்ட் வெரி குட், நல்லா இருக்கு. அதை நீங்க இந்த ஸ்லைடா போட்டீங்க பாத்தீங்களா, நல்ல. சரி, நான் நீங்க ஒன்லி டாக் தான் கொடுக்க போறீங்க, டெக்னிக்கல் சப்ஜெக்ட் தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்டோ, மெடிக்கல் சயின்ஸோ அல்லது மற்ற எந்த சயின்ஸுக்குமே பண்ணுவாங்க. ஆனா நீங்க இதுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணது அப்சல்யூட்லி வெரி அப்ரிஷியேட்டட். தேங்க்யூ சார். அதான் சார், இது நீங்க கேள்வி என்ன சார், நம்ம முன்னாடி எதுவுமே பிளான் பண்றோம்ல சார். இப்போ வீடு கட்டணும்னா முன்னாடியே பிளான் பண்றோம், இல்ல குழந்தை பிறந்த உடனே இந்த எஜுகேஷன் பண்ணலாம், நம்ம குழந்தை IAS படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், IT இன்ஜினியர் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும் பிளான் பண்றோம். 20 வருஷம் முன்னாடி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம், பணம் சேவ் பண்றோம். அதே மாதிரி டெத்துங்கிறது நம்ம இமீடியட் கிடையாது, பட் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இட்ஸ் ஆல்வேஸ் வில் பி பெட்டர், ஸ்மூத் ஜேர்னியா இருக்கும். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணுறது. அதுலேயும் ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு கிடையாது சார். ஒன்று கேன்சரோ இல்லை சுகர் காம்ப்ளிகேட்டட் வித் சைடு எஃபெக்ட்ஸ். இது சுகர் இருந்துட்டு கண்ட்ரோல் இருந்தது பரவாயில்ல, அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் வித் மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். அதுமாதிரி அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ், இது ஹைப்பர் டென்ஷன் இல்லை பார்க்கின்சோனிசம், அதில் டெர்மினல் இல்னஸ் உள்ளவங்க அட்லீஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓல்டு வித் டெர்மினல் இல்னஸ். 2 பாயிண்ட் தான் சார் இது. ஒன்று ஓல்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும், 50 ஓல்டா 70 ஓல்டாங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். அடுத்தது டெர்மினல் இல்னஸ், டாக்டர் சொல்லுவாங்க ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் டிசீஸ் இருக்குது, ஒரு ஆர்கனா வீக் ஆகிட்டு இருக்குது. நல்லா பிபி சுகர் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்குதுன்னா ஒன்றும் வரை பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் வீக் ஆகிட்டு இருக்குன்னு வரும்போது இதுமாதிரி ஒரு லிவிங் வில் எழுதினோன்னா நம்ம ஸ்மூத்தாக ஜேர்னி இருக்கும். இந்த வீட்டில் இறக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் சூழ்ந்து இறக்கலாங்கிறது தான் இந்த லிவிங் வில்லோட கான்செப்ட். இது அப்ராட் கண்ட்ரீஸில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 40 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேரளாலையும் ஓரளவு பிராக்டிஸ் பண்றாங்க சார். என்ன சிக்கல்னா, நம்ம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இத வில்ல எழுதும் போது அந்த குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை எப்படியோ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், பையங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை கொண்டு போறான். இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில ஒண்ணும் தெரியாது. இப்போ நீங்க வில்ல எழுதி வச்சீங்கன்னா நான் ஏன் செய்யணும், அவர்தான் அவனுக்கு எழுதி கொடுத்தாரு, நான் எதுக்கு செய்யணும்? இல்ல ப்ராப்பர்ட்டி பத்தி இல்ல சார், இது ப்ராப்பர்ட்டி பத்தி இல்ல சார். இந்த வில்லு நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எது மாதிரி மட்டும் ட்ரீட்மெண்ட் பர்மிஸ் பண்ணலாம், எது இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம், அதை பத்தி தான். ப்ராப்பர்ட்டி பத்தியே கிடையாது சார் இதுல. ப்ராப்பர்ட்டி வில் கூட நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம் உங்க டவுட். எனக்கு தெரிஞ்சது மட்டும் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி குரான்ல சொன்ன மாதிரி முன்னாடியே எழுதி வச்சிடலாம், நம்ம எப்ப வேணா மாத்திக்கலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். லேட்டஸ்ட் வில் பி எஃபெக்டிவ் சார். டேட் போட்டுடணும். நீங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட போக வேண்டாம், நீங்க சைன் பண்ணாவே போதும். ப்ரொபேட் பண்ணணும்லாம் சொல்றாங்க, பட் நாட் அட் ஆல் நெசசரியா. அதாவது 2 பசங்களுக்குள்ள, அதாவது சில்ட்ரனுக்குள்ள தகராறு வந்தாதான் அது ரெஜிஸ்டர் பண்ணா செட்டில் ஆகும். பட் ஸ்மூத்தா எடுக்கிறதுக்கு நீங்க சும்மா எழுதி கையெழுத்து போட்டாவே போதும், கையெழுத்து வித் டேட்டு. ஸோ இந்த 21 ஆகஸ்ட்ல கையெழுத்து போட்டு வச்சுட்டீங்க, நீங்க இன்னொரு 1 மாசம் கழிச்சு மனசு மாத்திக்கலாம், வேற டேட் போட்டீங்கன்னா லேட்டஸ்ட் வில் ஹோல்ட் த குட். பழசு கேன்சல் பண்ணலனாலும் கேன்சல் தான் சொல்லுது. சரி, இப்ப ஹெல்த் பாயிண்ட் போனாலும் கூட, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் கூட இந்த வில்ல எழுதுறது, அப்போ அது எல்லா ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்படும். ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தம் கிடையாது சார். இது ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தப்பட்டதே கிடையாது சார். இது ஒன்லி யுவர் ஹெல்த், எது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் உங்களுடைய சொந்த விருப்பத்தில் டிசைட் பண்றது, உங்க விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்கறது சார். ஓஹோ, அந்த விருப்பத்துக்கு வில் எழுதுறது. ஆமா, அங்கீகாரம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்ல ரூல்ஸ்ல இருக்குது, இந்தியன் சிட்டிசன் ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப்னு இருக்குது. ஸோ வி கேன் டிசைட் அபவுட் அவர் ஃபியூச்சர், அவர் ட்ரீட்மெண்ட், வாட் டு சே எஸ் ஆர் நோ, ஆர் ஹூ கேன் டிசைட் ஃபார் அஸ். இப்போ நம்ம மயக்கம் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு பதிலாக யார் நம்ம டிசைட் பண்றது ட்ரீட்மெண்ட்டுக்கு? ப்ராப்பர்ட்டிக்கு எதுக்குமே மிக்ஸ் ஆகல சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ காஜா சார். அடுத்ததாக திருமதி தேன்மொழி அழகிரிசாமி அவர்களை பேசுகிறார்.
சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். பொதுவா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொல்றாரோ அத வந்து ஒபே பண்ணுவோம். என்ன அதுல வந்து ஒரு எதிர்கேள்வியே வந்து ரிலேட்டிவ்ஸ் யாரும் கேட்கவே முடியாது. கேட்கிற ஒரு பழக்கமும் கிடையாது. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடுறோம். அங்க ஐசியூல வைக்க வேண்டாம், நீங்க இது செய்ய வேண்டாம் அப்படிலாம் நம்ம டாக்டர் எப்படி டாக்டர் சொல்ல முடியும்? அதான் மேடம், காலம் மாறிட்டு இருக்குது. நீங்க சொன்னது கரெக்ட். முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஏஜ் எனக்கு தெரியாது, பட் உங்க அப்பா சொன்னதை நீங்க அப்படியே கேட்டுட்டு இருப்பீங்க. உங்க அப்பா சொன்னது இல்ல தாத்தா சொன்னது உங்க அப்பா அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களே தெரியும், எல்லார் வீட்லயுமே ஜென்ரேஷன் மாற மாற இதெல்லாம் மாறிட்டு இருக்கு. நீங்களே டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா, இப்போ நான் டீச்சிங் ஆரம்பிக்கும் போது ஹோல் காலேஜே பயப்படும் என்னை பார்த்து. நான் ரிட்டையர் ஆகும்போது பார்த்தா நம்ம ஹோல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பயப்படுற நிலைமை கிட்டத்தட்ட அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க சொன்னது கரெக்ட். டாக்டர்ஸ் வந்து அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க, இது மாதிரி ஐசியூ எடுத்துட்டு போகணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுதான் நாம வந்து இது வந்து ரூல் கான்ஸ்டியூஷன்லேயே நம்மளை பர்மிட் பண்ணுது. அதாவது ஏஜ் ஆனும் ஒன்று வெரி ஓல்டு வித் டெர்மினல் இல்னஸ், ஒரு கேன்சரோ இல்லை லாங் ஸ்டாண்டிங் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பார்க்கின்சோனிசம், டிமென்ஷியா, டாக்டர்ஸே ரொம்ப குறைக்கிறது கஷ்டம், அது மாதிரி சொல்கிற நிலைமையில தான் சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு. அது மாதிரி சொல்லும்போது திருப்பி திருப்பி ஐசியூவில் போயிட்டு வரதால நீங்கள் வேதனை தான் பட முடியுமோடையோ இந்த பீஸ்ஃபுல் டெத் இருக்காது. அதுக்காக நம்ம டிசைட் பண்ணிக்கணும். வீண் செலவாகும், நிறைய பணம் ட்ரெயின் ஆகிடும். பணமும் ட்ரெயின் ஆகி நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு ஒரு இறக்க வேண்டாம். இப்போ நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் வயசாகும்போது படன் ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்களா? ஜிஓ இல்ல, அதான் சொல்றேன். கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் நான் சொன்ன முதல்ல இதுல பாத்தீங்கன்னா 2017 to 18ல 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல பேஸ் பண்ணி தான் இது வெளியில வந்து இப்பதான் ஸ்லோலி வருது. இப்போ ஜிஓ கிடையாது, இது ஜட்ஜ்மெண்ட்ல பாஸ் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 21. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மர்சி கில்லிங்க்கும் சேர்த்தா? இல்ல மர்சி கில்லிங் கிடையாது. அது மர்சி கில்லிங் அதாவது இந்த இதுல என்ன பண்றோம்னா, நம்ம வந்து மருந்து கொடுத்து இறக்க வைக்கிறது இல்லை, நம்ம சப்போர்ட்ஸே கொடுக்க மாட்டோம். இப்போ ஒரு சீரியஸா இறக்குற தருவாயில இருக்கான், வீக்கா இருக்காங்கன்னா அங்க கொண்டு போய் நம்ம எல்லா மருந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கறது, அந்த சத்துக்கு போடுறது, சத்து டானிக் கொடுக்குறோம், 10,000 ரூபா ஊசி போடுறோம், இறந்துட்டே இருப்பான், 1 லட்ச ரூபா ஊசி போடணும்னு சொல்லுவான். டாக்டர்ஸுக்கு தெரியும் இறக்க போறான்னு, இருந்தாலும் 1 லட்ச ரூபா ஊசி, ஒரு 2 சிடி ஸ்கேன் எடுப்போம். இறக்குற தருவாயில சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. நான் டாக்டர் வந்து இப்படி பேச நினைக்காதீங்க. Some places, some people are doing it. ரொம்ப கடைசியா எங்க அப்பா எங்க கையில இறந்தாரு, அப்படிதான் இறந்தாரு. எனக்கு ரொம்ப ஒரு prolonged அல்சைமர் பேஷண்ட். அல்சைமர் பேஷண்ட் போய் என்னத்துக்கு நம்ம வைட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி ஒரு 10 days அவரோட ஒரு சின்ன ஷாக்குக்குள்ள போனாரு. எப்படின்னா எங்க அம்மா அவர் கண்ணெதிரில கீழே விழுந்தாங்க. அவரால் அது ஒண்ணும் செய்ய முடியலங்கிற ஷாக்ல வந்து அப்படியே கண்ணு காது எல்லாம் வாய் எல்லாம் அவருக்கு மூடிடுச்சு. சாப்பிட மாட்டேன்ட்டாரு, கண்ணு திறந்து பார்க்க மாட்டேன்ட்டாரு, நான் கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு. அப்போ என் தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்ல போது நான் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். அல்சைமர் பேஷண்ட இடம் மாட்டக்கூடாது, உன் வீட்டுல இருக்காங்கன்னா உன் வீட்டுலதான் அவங்க இருக்கணும், நம்ம எல்லாரும் சுத்தி நின்னு என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு ஒரு விசிட்டிங் டாக்டரை மட்டும் உள்ள கூப்பிட்டு எங்க அப்பாவை என் மடியிலேயே வச்சிருந்தேன் 10 daysமே. என்ன கஷ்டப்பட்டு உள்ள லிக்விட்ஸும் கொடுத்தோம். அந்த சாதம்னா அதோடைய கஞ்சி அப்படி என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ, எதுவும் வாயில பட்டா துப்புறாரு, நேர தொண்டைக்குள்ள விட்டோம். கடைசி வரைக்கும் பல்ஸ் நல்லா இருந்தது. ஆனா அப்படியே சாப்பிடாமலே இருந்து இறந்துட்டாரு. 10 days அவர் கண்ணெதிர சாப்பிடாம இருந்து இறந்ததுல என் தம்பி ரொம்ப சைக்காலஜிக்கலா அவன் அப்செட் ஆனா. நீ ஏன் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்த, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்னு. அப்போ லண்டன்ல எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பிரதர் வந்து டாக்டர், அவங்க சொன்னாங்க வெஸ்டர்னர்ஸ்ல இது ரொம்ப சகஜம், அல்சைமர் டிமென்ஷியா பேஷண்ட் கடைசியில இப்படிதான் இறப்பாங்க, நீ எடுத்த டெசிஷன் கரெக்ட், நீ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் நம்ம எல்லாரும் பார்க்காம யார் மூலமாவோ அவங்க இறந்து போய் பாடியை கூட குடுக்கலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது இன்னைக்கு கொரோனா சிச்சுவேஷன்ல. அதனால நம்ம கண்ணெதிர என் மடியில எங்க அப்பா இறந்து போட்டுன்னு கையில வச்சுக்கிட்டேன். என் மடியிலேயே தான் வச்சிருந்தேன் எங்க அப்பாவை கடைசி வரைக்கும். ஏன்னா எங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட்ங்கிறதுனால. ஆனா ரொம்ப நாளைக்கு ஒரு 3 months வந்து நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகி போயிட்டேன். அந்த டெசிஷனை எடுத்தது நானு, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக வேண்டாங்கிற டெசிஷனை எடுத்தது நானு, என் கையிலேயே வேற வச்சிருந்தேன் 10 நாளும். அதுல ரொம்ப சைக்காலஜிக்கலா நான் அஃபெக்ட் ஆனேன் டாக்டர். ஆனா நீங்க சொல்றதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட், எங்க அம்மா தான் வந்து எப்பவுமே பேஷண்ட். எங்க அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட், அதுல இருந்து பிழைச்சு எந்திரிச்சு வந்துடுறாங்க. எங்க அப்பா இறந்ததுல மேசிவ் ஹார்ட் அட்டாக், 30% ஹார்ட் தான் ஃபங்க்ஷன் ஆகுது, 1.8 வந்து கிரியாட்டினின் லெவல் இருக்கு, இவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, டாக்டர் ஒபே பண்ணுவாங்க, அந்த ஐசியூக்குள்ள ரொம்ப கோஆபரேட்டிவா இருப்பாங்க, என்ன பிழைச்சு எந்திரிச்சு வந்துருவாங்க. ஷீஸ் 87. ஆனாலும் இப்படி ஒரு வில் எழுதி நம்ம எதுவும் குடுக்கலைன்னா அவங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, சமைக்கிறாங்க மருமகளுக்கு, இப்போ எந்திரிச்சு வந்துட்டு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம என்னமாவது ஒண்ணு வில்ல எழுதி அவங்க நம்மளா ஒரு டெசிஷன் எங்க அம்மாக்கு எல்லாம் எடுக்கவே முடியாது.
ஏன்னா அவங்க ஜிஹெச்லயே வந்து சர்வீஸ் போட்ட ஆளு. இன்னும் டாக்டர் மேல ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிற ஆளு. ஏன்னா அவங்க கையில கொண்டு போய் டாக்டர் கையில விட்டுட்டா டாக்டர் சொல்றதை கேட்பாங்க, ஒபீடியன்டா மெடிசன் சாப்பிடுவாங்க, உடனே ரெக்கவர் ஆயிடுவாங்க. எவ்வளவு ஒரு சீரியஸ் இல்னஸ் இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. இவங்க எப்படி நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வில்லிங் எழுதினாலோ இவங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுத்தாலோ தப்பா போயிடாதா டாக்டர்? இல்ல மேடம், இது வந்து அவங்க தான் அதுதான் சொல்றேன், நம்ம எழுதுறது இல்ல, அவங்களே தான். இஃப் சம்படி வில்ஸ், யாருக்கு பிடிக்குதோ, இப்ப சில பேர் அதான் முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 120 வருஷம் வாழணுங்கிறவங்களுக்கு போய் இந்த வில் எழுத வைக்க கூடாது. நம்ம வந்து we have lived a long complete life. இது மாதிரி டிசீஸ் வந்துச்சு, இனிமே தானா வந்து டிசீஸ் போனா நம்ம அந்த இதெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டே சொல்றாங்க இல்ல. ஒரு அதாவது எழுதி வைக்கிறோம் டாக்டர், நம்ம அன்கான்சியஸ் ஆயிடும். நம்ம யார் வந்து கையெழுத்து போடுறாங்களோ அதை அவங்க ஒபே பண்ணலைன்னா ஒபே பண்ண மாட்டாங்க டாக்டர். நார்மலா நம்ம சைக்காலஜிக்கலா அவங்களோட ரொம்ப அட்டாச்டா இருக்கும். நீங்க சொல்றது என்னுடைய கசின் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா. அவர் வந்து வில் இறந்த பிறகு என்னுடைய பாடியை ஜிஹெச்க்கு கொடுக்கணும் அப்படி வில்லிங் உயில் எழுதி வச்சிருந்தாரு அவரு, என்னோட அங்கிள். அவருடைய டாக்டர், ஒரே டாக்டர், அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்பா வில்லே எழுதினாலும் நான் அதை ஒபே பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. எங்க அப்பா பாடி அப்படியே ஒரு ஜிஹெச்சுக்குள்ளேயே பேச இருக்குங்கிறதெல்லாம் என்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது, நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். படிக்கிறதுக்காக கொடுக்கணும்னு சொன்னாரு அவரு. நீங்க சொல்றது எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், அதுக்காக தான் சொல்லி டிசைட் பண்ணாலுமே முன்னாடி டிசைட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம் பாருங்க, we have to consult and convince the family members, the family doctors, relatives, physiotherapists, caregivers, நம்ம யார் கூட கான்டாக்ட்ல இருக்கிறோமோ அவங்க எல்லாருமே நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், இது என்னுடைய விருப்பம், தயவு செஞ்சு என்னுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்மளுடைய இது அப்பாவோ ஏதோ சொன்னதை நம்ம கேட்டு ஆகணும்ல, பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் இறக்கிறத சொல்லும்போது லாஸ்ட் விஷயம் கூட நம்ம கேட்கலன்னா எப்படி? அது அந்த நேரம் நம்ம அறிவே வேலை செய்யாது டாக்டர். நம்ம அறிவார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம அப்பா நம்ம கண்ணு முன்னாடி எங்க அப்பா அப்படி பட்னியில அப்படி கண்ணை மூடி கண்ணு காதெல்லாம் மூடி இருக்காருன்னொடனே அந்த வீட்டுக்குள்ள அந்த என் தம்பி கொடுத்த டிராமா இருக்கே அது வந்து தாங்கவே முடியல. அவன் கதறி கதறி அழுகுறான், ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறான், கத்துறான், கதறி கதறி அழுகுறான். ஊர்கட்ட குற்ற உணர்வு ஆகி போயிடுச்சு. நம்ம we are emotional people, South Indians we are emotional people. எமோஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேஷனால we should see the reality. எவ்வளவு நாள் 180 வருஷம் இருக்க முடியாது இல்லை எல்லாராலையும். ஹெல்த் நம்ம பார்த்துக்கணும். அதுக்குதான் யங்கரா இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணி நல்ல டயட் சாப்பிட்டு நல்லா தூங்கி நம்ம டென்ஷன் இல்லாம அடுத்த மேல பொறாமப்படுறதோ வெறுப்பாகிறதோ அது மாதிரி இல்லாம குட் எமோஷன்ஸ் பாசிட்டிவ் திங்கிங் பண்ணோம்னா ஹெல்த் நல்லா இருக்கும். நாம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். லாஸ்ட் லைஃப்ல சீரியஸ் டிசீஸ் இருக்கும்போது ஐசியூ விசிட் பண்ணி கஷ்டப்படக்கூடாதுங்கிறது ஒரு புது கான்செப்ட். இட்ஸ் நத்திங், வி ஆர் பிரிங்கிங் த கான்செப்ட். இது நம்ம டிஸ்கஷனுக்கு தான் இது ஃபர்ஸ்ட். அப்புறம் யார் வில்லிங்கோ நம்ம அப்புறம் ஆரம்பிக்கலாம். இது இட்ஸ் நாட் கம்பல்ஷன் கிடையாது. இட்ஸ் ஒரு புது ஆங்கிள். கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இப்ப சமீபமா அந்த குவாரிஷ்னு சொல்லி ஒரு மூவி வேற பார்த்தேன். கிருத்திக் ரோஷனும் ஐஸ்வர்யா ராயும். அவர் ரொம்ப ப்ரொலாங்ட் இல்னஸ்ல இருப்பாரு, மெர்சி கில்லிங் கேட்பாரு. சுப்ரீம் கோர்ட்ல திரும்ப திரும்ப முடியாதுன்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் கேட்டேன். மெர்சி கில்லிங் கிடையாது. மெர்சி கில்லிங்கிறது ஆக்டிவா நம்ம போய் ஒரு மருந்து செலுத்தி ஒரு உயிரை எடுக்கிறது. இதுக்கு அப்படி கிடையாது. இது வந்து நம்ம உயிர் போற உயிரை நம்ம சப்போர்ட் பண்றோம், ஒரு பெயின் இல்லாம கஷ்டப்படாம வாந்தி இல்லாம மூச்சு கஷ்டம் இல்லாம அது மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும். அது பிழைக்கிறதுக்கான மருந்துகள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்க மாட்டோம். இன்டர்வென்ஷன் ஆப்ரேஷன் பண்றது கிடையாது, கீமோதெரப்பி கொடுக்கறது கிடையாது. இப்போ கேன்சர் வந்துச்சுன்னா உட்காந்து நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல பெயின் இருந்தால் பெயினுக்கு வழி கொடுக்குறோம், என்ன சிம்டம்ஸ் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துருவாங்க. பட் உயிரோடு இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறது கிடையாது. we are withdrawing active treatment தான். we are not inducing poison to the patient. we are not actively killing. அது பண்ணக்கூடாது. even now today that is against law. அது மர்சி கில்லிங் ஆர் யூத்தனேஷியான்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் வேர்ட். அது பண்ணக்கூடாது. அது வந்து இட்ஸ் a crime. பட் நம்ம வந்து we are not prolonging the suffering. மாரி சாவரன் இப்போ டிமென்ஷியா 90 வயசு கஷ்டப்படுறான்னு சொன்னா திருப்பி ஐசியூல வச்சு திருப்பி வீட்டுக்கு போனாந்து திருப்பி ஐசியூல வச்சு இது பரவாயில்ல, ஒன்றும் யூஸ் இல்லை. சொல்லுங்க, அம்மா மாரி நல்லா ஆயிட்டாங்கன்னா கரெக்ட். நல்லாவாம ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லாம சும்மா எக்ஸ்பெண்டிச்சரும் சஃபரிங் ஃபார் த இண்டிவிஜுவல் அண்ட் த ரிலேட்டிவ்ஸ் வந்து இட்ஸ் நாட் நெசசரி இங்க சொல்றாங்க. புது கான்செப்ட். we should able to let go our life after a particular time. ஒவ்வொருத்தவங்க லைஃப் சில பேர் 60ல வீக் ஆயிடுவாங்க, சில பேர் 90ல தான் வீக் ஆவாங்க. அவங்க பாடி டிசீஸ் கண்டிஷன் பொறுத்து இதுமே டிசைட் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர் உங்க ஸ்பீச். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஒரு மாதிரி ஐ ஓபனர் மாதிரி இருக்கு. Thank you. Thank you Mrs. தேன்மொழி. அடுத்ததாக நம்ம சார் ஸ்ரீனிவாசன் சார் பேசுறது கேட்டிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார் ப்ளீஸ். சார் அனைவருக்கும் வணக்கம்.
டாக்டர் சார் ஒரு சிறந்த ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கீங்க. இது பரவலாக எல்லாருமே கடைபிடிக்கணும். என்னுடைய முடிஞ்ச வரல என்னுடைய நண்பர்களுக்கும் என்னோட உறவினருக்கும் இந்த இதை கொண்டு செல்வ முயற்சிக்கின்றேன். தேங்க்யூ சார். இது எனக்கு சின்ன ஒரு கதை, மேடம் அதை கோட் பண்ணாங்க. இப்ப இந்த லிவிங் வில் வைக்கிறதுனால சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, சில ஐ டொனேஷன் கொடுத்துருப்பாங்க, பாடி டொனேஷன் கொடுத்துருக்கணும்னு எழுதிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வில் எழுதுனாக்கா வாட் வில் பி த எஃபெக்ட் ஆன் தட்? கரெக்ட் சார், நல்ல கொஸ்டின் சார் இது. பட் அதுக்கு சம்மந்தமே இல்லை. லிவிங் வில்ல நம்ம ஐசியூ தான் போக வேண்டாம்னு சொல்ற முடியும். டெத் ஆன பிற்பாடு நம்ம 6 hours ஐ டொனேஷன் கொடுக்கலாம், கண் எடுத்துக்கலாம். பாடி டொனேஷனும் அது அப்படியே ஸ்டடி பண்றது தான் கொடுக்க முடியும். ரிசர்ச்சுக்கோ ஸ்டூடெண்ட் ஸ்டடிக்கு தான் கொடுக்க முடியும் பாடி டொனேஷனு. இறந்த பிற்பாடு நம்ம அதுவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார். அது ஏன்னா ஃபுல் பாடி டொனேஷன் கொடுக்க போறோம், நம்ம ஆர்கன் டொனேஷன் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இறந்த பிற்பாடு ஆர்கன் டொனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஃபுல் பாடிக்குங்கும் போது நம்ம இறந்த பிற்பாடு நீங்க சொல்ற மாதிரி அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஸ்டூடெண்ட் ஸ்டடிக்கோ ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சுக்கோ நிச்சயமா கொடுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் சார். தேங்க்யூ டாக்டர். அடுத்ததாக மிஸ்டர் பழனிசாமி டி. பழனிசாமி மும்பையில இருந்து பேசுறார். ரிட்டையர்டு கேனரா பேங்க் சீஃப் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். இது டெய்லி மீட்டிங் ஜெனரலி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கும். இன்னத்த மீட்டிங் டோட்டலி டிஃபரெண்ட், பட் இட்ஸ் வெரி நீடட் சப்ஜெக்ட்ங்க. ஜென்ரலா மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் வெபினார் அதிகமா நடக்குது. எப்படி உங்களுடைய ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி தான் நடக்குது. இது புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சாகலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம டிசைட் பண்றதுங்கிறது இது உண்மையாவே ஒரு புதிய சப்ஜெக்ட். நீங்க லிவிங் வில்னு சொல்லி குவாலிட்டி ஆஃப் டெத் நம்ம இங்கே 100க்கு மேல 140 160 ஏதோ சொன்னீங்க. யூகே 2-3 கண்ட்ரி, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் 1 2 3 கொடுத்துருக்கீங்க. அங்க ரியலி இதை லிவிங் வில்ல ஃபாலோ பண்றாங்களா? ஜென்ரலா நம்ம கண்ட்ரியில வில்லுங்கிறதே ஒரு 10% பீப்புள் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வில் அப்படின்னா மக்களுக்கு தெரிஞ்சு. இப்ப ஒரு நிசாமுதீன் சார் சீனியர் அவர் பேசுறப்ப அவர் மைண்ட் பூரா ப்ராப்பர்ட்டி வில்ல பத்தி பேசியிருந்தாரு. அந்த ப்ராப்பர்ட்டி வில்லுங்கிறதே ஒரு 10% பீப்புள் தான். அது கூட அதிக பர்சன்டேஜ் நினைக்கிறேன். மக்கள் வில் அப்படின்னாவே ப்ராப்பர்ட்டி வில் தான். அந்த ப்ராப்பர்ட்டி வில்ல எத்தனை பேர் இம்ப்ளிமெண்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 5-6% தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எவரிபடி திங்ஸ் வில் வைக்கணும், வில் எழுதணும் அப்படின்னு நினைப்பாங்களே ஒழிய அது கடைசி வரைக்கும் அப்படியே போயிடுது. அது இன்கம்ப்ளீட்டா முடிஞ்சு வருது. இந்த லிவிங் வில் அப்படிங்கிறது தட் இஸ் ஆல்சோ நீங்க சொல்றது கரெக்ட் சார், கரெக்ட் டாக்டர். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணன், எனக்கு மூத்த அண்ணன் பெரிய அண்ணன் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாரு. காலையில ஈவினிங் நல்ல எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா பிசிக் பார்த்தோம்னா அவர் எந்த ட்ரபிள் இருக்கு மாதிரியே தெரியாது. அற்புதமா ஆக்டிவா இருப்பாரு. சடனா அவருக்கு ப்ராப்ளம் ஆகி ஒரு 3-4 மாசம் ரொம்ப சிரமப்பட்டாரு. அவர் எப்பவுமே பேசுறப்ப என்ன சொல்லுவாருன்னா, சாகிறது டக்குன்னு சாகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஐசியூ ஹாஸ்பிட்டல் 10ல இப்ப உடைய பெட்ல போய் படுத்து கஷ்டப்பட்டு அப்படி சாகிறது எனக்கு தேவையில்லை, அது இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரே ஒழிய. பட் அவரு சிக்கான இப்ப நீங்க சொல்ற மாதிரி டெசிஷன், அது மேடம் சொன்னாங்க, தேன்மொழி மேடம் சொன்னாங்க, கொஞ்சம் எமோஷனல். அந்த டயத்துல நம்ம எழுதி வச்சிருந்தா கூட இருக்கவங்க அதை எப்படி டீல் பண்ணுவாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அது எந்த டயத்துல இப்ப இந்த லிவிங் வில்ங்கிறது ஜென்ரலி ரிட்டையர் ஆனவங்க இப்ப டெஃபினட்டா எழுதி வைக்கிறது பெட்டர். 60 இருந்தாலும் சரி, 70 இருந்தாலும் சரி, 90 இருந்தாலும் சரி, எழுதி வைக்கிறது நல்லது. பட் அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வர்றதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஜட்ஜிங். 65 வயசு இருக்கலாம், அவங்க சீரியஸா நீங்க சொல்ற மாதிரி அந்த சுகரோ அல்லது கேன்சரோ இந்த மாதிரி கன்னியூஸா ஐசியூ போறாங்க, திருப்பி வராங்க, அப்படி வர்றவங்க எழுதி வைக்கலாம். பட்டு சுகர் இருக்குன்னு வைங்களேன், சுகர் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஹாஸ்பிட்டல் போறாங்க, அவங்க ஒரு விரல் எடுக்கணும், அது ஏதோ சம்திங் லைக் தட் நம்ம சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டயத்துல இருக்கவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறப்ப சப்போஸ் மேஜர் சர்ஜரியோ அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்துல டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க லிவிங் வில் நீங்க எழுதி வைக்கலாம், பட் உங்க சன்னோ டாக்டரோ ஒய்ஃபோ அதை நம்ம இருந்து ஒரு சான்ஸ் எடுக்க மட்டுமே அப்படின்னு கடைசி வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க. ப்ராக்டிக்கலா பாக்குறப்ப கரெக்ட்,
நீங்க சொல்றது கரெக்ட். பட் அந்த 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 எக்ஸாக்ட் லைன் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிசைட். எப்ப அது ரொம்ப சீரியஸா போகுது அப்படிங்கிறப்ப அது ஓகே. எனக்கு என் கூட சபார்டினேட் டிஜிஎம் ஒருத்தர் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தான் டிசம்பர்ல ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆகி கோவிட் மார்ச்ல வந்து கோவிட்ல இன்ஃபெக்ட் ஆகிறாரு. அப்போலோல தான் அட்மிட் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் வேற ஏதோ ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் அப்போலோ அவரே அங்கே ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்க. அங்கே ஷிஃப்ட் பண்றாரு. ஏறத்தாழ 28 லட்சம் செலவு பண்ணாரு. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் பெண்குள்ள ஏகப்பட்ட காசு போயிடுச்சு. அதுல அவருக்கே தெரிஞ்சிருச்சு இனி வந்து இது நம்மளை வச்சு பிசினஸ் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அங்கே கோவிட் ஹாஸ்பிட்டல் பெட்ல ஹி ரோட் அ வில். நான் இவங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் அது அதுன்ட்டு அந்த பெட்ல டெத் பெட்ல ஹி ஸ்டார்டட் ரைட்டிங். இனி ஃபர்தர் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், லெட் மீ டை லைக் திஸ் ஒன்லி. ஃபர்தர் ஸ்பெண்டிங் வந்து தேவையில்லாம உனக்கு பிரச்சனையாகும். இருக்கிற ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் சேவிங்ஸ் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் இதை சேவ் பண்ணுங்க, நான் வந்து இனி உடைக்கிறது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அந்த பெட்ல டெத் பெட்ல ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். அந்த மாதிரி டயத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அவரே டெசிஷன் எடுக்கிறாரு. பட் அந்த அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை வந்து அதை எடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஜட்ஜ். கரெக்ட் சார். நான் சொல்லட்டுமா சார்? கரெக்ட், நீங்க சொல்றது ஃபுல்லி அக்ரீட் சார். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா 2-3 லைன்ஸ் சார். இது முன்னாடியே அட்வான்ஸ் எழுதி வைக்கணும். ஏன்னா எப்போ காம்ப்ளிகேஷன் டெத் வரும்னு தெரியாது. ஸோ அட்வான்ஸாக நம்ம எழுதி வைக்கிறது பெட்டர். நம்பர் 1. 2, எப்போ வேணா மாற்றிக்கலாம். அது வேற, நம்ம எழுதி வச்சா அதான் பர்மனெண்ட்டே கிடையாது. லைக் அந்த வில்லும் சரி இந்த வில்லும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த வில்லும் ஓரல் சொன்னாவே மாற்றிக்கலாங்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டயபிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் போறீங்க, நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது நீங்களே டிசைட் பண்ணலாம் ஐசியூ போகலாமா வேண்டாமா இதெல்லாம் சொல்லலாம். எப்போ இந்த லிவிங் வில் கம் இன்டு எஃபெக்ட்னா நம்ம அன்கான்ஷியஸ் ஆனாதான். நீங்கள் வந்து பேச முடியாது, சுய நினைவோட பேச முடியாத டைமில் தான் இந்த லிவிங் வில் பி இம்ப்ளிமெண்டட். நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஹாஸ்பிட்டல் போகிறோம், பைபாஸ் பண்ணுமா பண்ணுங்க சொல்லி பைபாஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம பை சான்ஸ் சின்னதோ பெரிய டிசீஸோ போகும்போது திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டோம்னா ஃபர்தர் ப்ரொசீடிங் எப்படி போகிறதுங்கிறது தான் முன்னாடியே எழுதி வைக்கணும் அட்வான்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெட்டில் போய் அவரால் எழுதுற மட்டும் இருந்தார் அவர். சில பேர் எழுத நினைப்பாங்க, பேப்பர் வந்து பேனா வர்றதுக்குள்ளே இறந்துடுறாங்க. ஸோ அதுக்காக தான் முன்னாடியே எழுதி வைக்கிறது ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு மேடமும் சொன்னாங்க. அப்படி தான், அதுக்கு தான் வந்து லிவிங் வில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்குறோம் எத்தனை பெட்ரூம் வேணும், கார் பார்க்கிங் எவ்வளோ வேணும், உனக்கு தனி ரூம் வேணுமா, நம்ம சில்ட்ரன் கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாத்தையும் பேசி இதான் என்னுடைய விருப்பம், தயவு செஞ்சு என்னுடைய விருப்பத்தை இதையாவது சொன்ன பேச்சு கேளுங்க, எவ்வளோ கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம ஃபேமிலி டாக்டர் ஆனாலும் சரி, ஃபிசியோதெரபி ஃப்ரெண்டும் சரி. இப்போ நம்ம ஃப்ரெண்டை தான் போடுவோம் பவர் ஆஃப் அட்டார்னி, ரிலேட்டிவ், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். டே எவ்வளோ சொன்னது நீ கேட்கல, இதையாவது சொன்னபடி கேளு, எனக்கு போதும் வாழ்ந்துட்டேன், நல்லா இருந்தால் நான் இருக்கிறேன், 120 வருஷம் மட்டும் கூட இருக்கலாம். பட் சிக்காயி ஐசியூவில் போய் இது மாதிரி இந்த நிலைமைக்கு போனால் அப்போ அதுன்னு சொல்லிக்கலாம். நம்மள எந்த நிலைமைன்னு நம்ம டிசைட் பண்ணலாம் சார். இப்போ ஐசியூவில் போய் கூட 2 நாள் பாருப்பான், 3 நாள் 10 நேரம் கூட சொன்னாங்க அவங்க அம்மா வந்து ஐசியூ போயிட்டு திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐசியூ ஒரு நாள் சார் இதை ஒண்ணு முடிச்சிடறேன் சார். ஐசியூ போய் நீங்க வந்து சில பேர் போனாலே 10 வருஷம் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி எந்த ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஐசியூல போய் 3 நாள் பாருங்க, நோ இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னாருன்னா அப்போ வந்து டெர்மினேட் பண்ணிடுங்க, இந்த லிவிங் வில் ஷுட் கம் இன்டு எஃபெக்ட் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இது வந்து ஒரு கான்செப்ட் தான் சார். இது எவ்வளவு தூரம் போறது, எப்போ நிறுத்துறதுங்கிறது இண்டிவிஜுவல் ஒரு ஒப்பீனியன் தான். இப்போ நம்ம எல்லாருமே இதே டிக்டம் பண்ண வேண்டாம். இப்போ ஐசியூல 5 நாள் 1 வாரம் பார்ப்பா, அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அப்போ நோ டெர்மினேட். அன்னெசரி ஐசியூலேயே போய் மாசக்கணக்கில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டாம், சஃபரிங் வேண்டாம், ஃபேமிலியில் இருக்க வேண்டாம், அதுமாரி கூட எழுதிக்கலாம். இல்லையா ஐசியூ வேண்டான்னு எழுதலாம். இந்த இல்லை எந்த வயசுக்கு மேலே எழுதலாம், 70 வயசு 80 வயசுக்கு மேலே போனால் ஐசியூ எடுத்துகிட்டு போகாத. 80 வயசு மட்டுமா நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 80 வயசு மட்டும் நீ எப்படியா காப்பாற்று, எவ்வளோ கோடி பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் 80 வயசு மேலே போச்சுன்னா நீ செலவெல்லாம் பண்ணாத, ஹாஸ்பிட்டல் ஒன்றையும் செலவு பண்ணு, இல்லை ஹாஸ்பிட்டல் கூட போகாத, வீடோட பார்த்துக்கோ அப்படின்னு. we can curtail our requirement. It's all tailor made சார். நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் சார். பட் அதுல வந்து இந்த கிரிட்டிகாலிட்டி பொறுத்த வரைக்கும் தற்சமயம் I'm not blaming the community. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இல்லாத பிரச்சனையை அது பெருசு பண்ணி ரொம்ப ஃபர்ஸ்ட் அவன் கேட்கறதே இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டு திங்ஸ் அது ரொம்ப blown out of proportion கொண்டு போயிடுறாங்க. அப்போ வந்து நீங்க சீரியஸா இல்லாட்டி கூட they made you serious. அட்லீஸ்ட் மைண்ட் செட் என்ன ஆயிருது அப்படின்னா they tune it. ஓ நீங்க ரொம்ப பேஷண்ட், ரொம்ப
சீரியஸா நிலைமைக்கு போயிட்டு இருக்கீங்க, அதை எடு இதை எடு இதை பண்ண, அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடு, ஐசியூல 3 நாள் போடு, அப்புறம் அது இது நீங்க இந்த போட்டோ காமிச்ச மாதிரி அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் தெரியல. இது 2 things சார். இது see I am a doctor basically, நான் டாக்டர் அசோசியேஷன் செக்ரட்டரி பிரசிடென்ட் 84ல சார். 84லேயே ஸ்டேட் வைடு பிரசிடென்ட் செக்ரட்டரி வந்திருக்கிறேன். ஸோ எல்லா டாக்டர்ஸும் அது மாதிரி கிடையாது. எல்லா ஜாப்லையுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது சார், ஈவன் இந்த நல்லவங்க கூட, ஏன் நான் கூட நர்சிங் ஆரம்பிக்கல, எனக்கு ரொம்ப நர்சிங் ஆரம்பிக்கணும்னு நான் 80ல ஆசைப்பட்டேன் நர்சிங் ஆரம்பிக்கணும். ஆனால் ஒரு நாளும் போல கவர்மெண்ட் ஜாபும் ஒரு கிளினிக்கோட முடிச்சிட்டேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சார், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பில்டிங்கு, மேன் பவர், எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணணும். இன்னொரு பக்கம் கேஸ் போட்டுறாங்க, டயக்னோஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏன் நீங்கள் சிடி எடுக்கல, ஏன் எம்ஆர்ஐ எடுக்கல, இன்னொன்று மெடிக்கல் லீகல் கேஸ் வந்துடுது. வெரி டிஃபிகல்ட் சார். நான்லாம் ஒரு 30 இயர்ஸாக மெடிக்கல் படிக்காதீங்கன்னு சொல்கிறேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி படிக்காதீங்க. ரொம்ப பிஸ்னஸ் பீப்புள், குரோர்பதிஸ், பிளாக் மார்க்கெட் பிளாக் மணி வச்சிருக்கிறவங்க, பொலிட்டீஷியன்ஸு, கொள்ளடிக்கிறவங்க, இதுமாரி பீப்புள் தான் டாக்டர் படிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்ச ரூபா ஒரு வருஷத்து ஃபீஸு, 4.5 வருஷம். எம்டி வந்து ஒரு 65 லட்சம் ரூபா ஃபீஸு, 3 வருஷம். ஸோ கிட்டத்தட்ட 3 கோடி இருந்தால் தான் நீங்கள் எம்டி ஆக முடியும். 3 கோடி செலவு பண்ணிவிட்டு என்ன சார் பண்ணுவாங்க? பாவம். நீங்கள் ஒரு சைடு டாக்டர்ஸு, நீங்கள் சில பேர் இப்படி பண்ணுறாங்க, நிறைய பேர் 3 கோடி செலவு பண்ணிட்டு நாமம் போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அது கரெக்டுங்க. அதுக்காக வந்து இல்லாதவங்களை வயிற்றுல அடிச்சு இது சம்பாதிக்க அதுதான் நம்ம அது சார். இன்னொன்று பப்ளிக்ல ஒன்று மிஸ்டேக் கோச்சிக்காதீங்க. பப்ளிக்ல வந்து சார், இப்போ நான் எனக்கு டிஃபன் சாப்பிடணும்னு வச்சு கோச்சிக்காங்க, நான் பிரதர் மாதிரி பேசுகிறேன், டோன்ட் மிஸ்டேக். எனக்கு டிஃபன் சாப்பிட, நான் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தான், டீன் 10 வருஷம் இருந்தேன் சார். பட் கவர்மெண்ட் சேலரிக்கும் எவ்வளோன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி மார்னிங் ஈவினிங் 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், புரியுதுங்களா? பட் இருந்தாலும் எனக்கு வேணும்னா நான் சரவணபவன் மாரி ஒரு சாதாரண லெவல் ஹோட்டல் தான் போவேன். நான் 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனதே கிடையாது. பார்ட்டி கொடுத்தாங்கன்னா போவேன். நானாக ஒரு நாள் என் லைஃப்பில் கூட, எங்கள் அப்பாவே அடிச்சு டேரக்டர் ஆகுறீன்னு சொன்னோம் இல்லை சார். இப்போ நான் அவ்வளோ குவாலிஃபிகேஷன், நான் வந்து 36 இயர்ஸ் ஐ வாஸ் டீன் இன்சார்ஜ் கவர்மெண்ட் சைடில். ஸோ ஒரு நாள் கூட போய் 3 ஸ்டார் ஹோட்டலில் பணம் கொடுத்து நானும் ஒய்ஃப் எல்லாம் சாப்பிட்டது கிடையாது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுவோம் லெவல் ஆஃப் த டாக்டர், லெவல் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உயிர்னு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அப்போலோ, காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல். அப்போ அங்கே போயிட்டா எல்லாமே, இப்போ டாச் கவர்மெண்ட்டில் போய் ஹோட்டல் டிஃபன் சாப்பிட்டா எப்படி சார்? ரூம் போட்டு ஒரு 5 நாள் சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்? பப்ளிக் அதான் தப்பு பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அஃப்கோர்ஸ் நல்லா கவனிக்கிற டாக்டர் இருக்காங்க, நல்லா கவனிக்காத டாக்டர் இருக்காங்க. ஸோ அந்த வேரியஸ் லெவல். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தாலும் ஜிஹெச்சில் டயாலிசிஸ் சென்டர்லாம் சார், அப்போலோ சென்டருமே ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டர் பண்ணியிருக்கோம் சார். இப்போ கூட நீங்கள் யாராவது சென்னையில் இருக்கும் போய் பார்க்கலாம். டாக்டர் கோபாலகிருஷ்ணா ஹெச்ஓடி டயாலிசிஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா அப்போலோ இருக்கிறதோட பெட்டராக இருக்கும் சார், ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டர். ஸோ ஏசிலாம் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ அது மாதிரி ஃப்ரீ சர்வீஸுக்கு ஏசி வித் வெர்டிஃபைட் டைல்ஸு, ஃபால்ஸ் ரூஃபிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுமாதிரி நம்ம தப்பாக போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோன்னே அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப அதிகம் சார். இது லேண்ட் வேல்யூ, பில்டிங் வேல்யூ, கரண்ட்டு, மேன் பவர், சம்பளம், எக்யூப்மெண்ட் 5 வருஷத்துக்கு ஒரு புது எக்யூப்மெண்ட் வந்து செல்ஃபோன் மாற்றுற மாதிரி சார். செல்ஃபோன் நம்மளே மாற்றிட்டு இருக்கோம்ல, அதேமாதிரி எக்யூப்மெண்ட் மாற்றிட்டு இருக்கணும். பழைய மிஷின் வச்சு எடுக்க முடியாது, காம்படிஷன் சார் அவங்களுக்கு. ஸோ வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் ஆல்சோ. ஸோ சம்டைம்ஸ் சம் டாக்டர்ஸ் மேக், or many doctors sometimes, or many doctor many times makes mistakes. It's all human. Everything is human. practice very very important. So அதுக்கு தான் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கும் ஒன்றுமே பண்ணாதவங்க ஒதுங்கிறது. நர்சிங் கல்ச்சருக்கு வேண்டாம் பண்ணப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் மாதம் சம்பளம் வாங்கலாம். கிளினிக் வச்சுட்டோம்னா கிளினிக் வாடகை தான் கொடுக்கணும், ஒரு சர்வெண்ட் ஸ்வீப்பிங்க்கு கொடுத்தா போதும். ஸோ வி கேன் மேனேஜ். இப்போ நான்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப் டு 2007 ப்ராக்டிஸ் பண்ணேன். 50 rupees தான் கன்சல்டேஷன், 10 நிமிஷம் பேசுவோம், டிஸ்போஸ் இன்ஜெக்ஷன், சிரிஞ்சு, மெடிசன் எல்லாம் போட்டுருந்தோம். ஸோ இன்னும் நிறைய டாக்டர்ஸ் கம்மி ரேட்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், நீங்கள் சொல்கிற டாக்டர்ஸ் ஒத்துக்கிறாங்க, ஒரு 2 இருக்காங்க. இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையிலேயே. ஸோ இட்ஸ் வி ஹேவ் டு சூஸ் த டாக்டர் சார். Family doctor and bad doctor sir, that is the life sir. Okay doctor, yes, different subject but it's eye opener. Thank you sir. Selection of subject I have to thank also. Good subject, it's a really new concept and real eye opening subject. Thank you doctor. Thank you பழனிசாமி சார். தேங்க்யூ டாக்டர். அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன். நல்ல சந்தேகம் கேட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்க வச்சதுக்கு பழனிசாமி சாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பாண்டியன் சார் பேசுறதுக்கு, வெங்கட சுப்பிரமணியன் சார் பேசுறது கேட்டிருக்காங்க. வெங்கட சுப்பிரமணியம் சார் ப்ளீஸ். சார் அன்மியூட் பண்ணிக்கிங்க சார். வெங்கட சுப்பிரமணியம்
எஸ் பாண்டியன் பேசட்டுமா? பாண்டியன் சார் நெக்ஸ்ட். பாண்டியன். அடுத்தது பாண்டியன் சார் அடுத்தது. சரி, ஓகே ஓகே. எஸ் எஸ் ப்ளீஸ். அதாவது நிறைய நிறைய வியாதி பத்தி அவர் சார் டாக்டர் சார் கனகசபை சார் சொன்னாரு. உதாரணம் சர்க்கரை சொன்னாரு. சர்க்கரைங்கிறது கரைத்தால் கரையும், கரைந்தால் குறையும், குறைந்தால் மறையும். நாம கரைத்து அதை தீர்க்கலைன்னா நம்மளை தீர்த்து பவானியில கொண்டு கரைக்கும். அப்போ தண்ணி குடிச்சிட்டோம்னா 2 தடவை 1க்கு போகும். 1க்கு போனா வரும், 1க்கும் போக வேண்டாம். ஆனா 1க்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவன் எக்ஸ்ரே, ஸ்கேனு, லெபரட்டரி எல்லாத்துக்கும் போகும். அவன் ஒரு நோயாளி 1க்கு போக விரும்புவானா, எல்லாத்துக்கும் போக விரும்புவானா? அவன் இல் பர்சன்னா இல் மைண்டட் பர்சன். இல் பர்சனை இல் ட்ரீட் பண்ணாதான் அதை ட்ரீட்மெண்ட்னு ஒத்துக்குவான். ஒரு இல் மைண்டட் பர்சன் இல் ட்ரீட்மெண்ட் தான் ட்ரீட்மெண்ட்னு ஒத்துக்குவான். இப்ப நீங்க சொல்றீங்க ஐசியூல ட்ரீட்மெண்ட் நடக்கல, இல் ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு. இல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அவன் காசு கொடுக்கவே சம்மதிப்பான் ஒரு இல் மைண்டட் பர்சன். இப்ப இதெல்லாம் புரிஞ்சுது. என்கிட்ட ஒரு நோயாளி வந்தாரு. நான் ஒரு புக் எழுதியிருக்கேன் சர்க்கரை நோய் பத்தி. நோயை தீர்ப்பானா உன்னையே தீர்ப்பானான்னு. சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் ஊசி போடுறாங்க. இன்சுலின் பண்ணிக்கிட்டே இருந்து எடுக்கிற ஜூஸ். சர்க்கரையை கரைக்கணும்னா தண்ணிக்கிட்ட போறதா பண்ணிக்கிட்ட போறதா? சில நோயாளி பேசி குத்தினா ஏத்துக்கிறான், பல நோயாளி ஊசி குத்தினா தான் ஏத்துக்கிறான். சர்க்கரை முத்தி போட்டு காலை வெட்டி போடுறான். ஒரு காலும் வெட்டக்கூடாது, ஒரு காலும் வெட்டக்கூடாது. ஆனா இந்த நோயாளி இல் மைண்டட் பர்சன், இல் பர்சன் ஒரு காலை வெட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான். ஒரு காலை வெட்டினாதான் காசு தரான். இப்போ மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா பெரிய முதலீடு போட்டு படிக்கிறாங்க, பெரிய முதலீடு போட்டு ஹாஸ்பிட்டல் கட்டிடுறாங்க. அதுக்கு வட்டி எடுக்கணும்னா வாட்டி எடுக்கணும். ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, பல வாட்டி 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 எடுத்தாதான் வட்டி எடுக்க முடியும். இது ஒரு எக்கனாமிக் நெசசிட்டி. ஒரு நோயாளி இருக்கான்னா அவனை திரும்ப திரும்ப வரும்படி பண்ணாதான் திரும்ப திரும்ப வரும்படி பண்ண முடியும். திரும்ப திரும்ப வரும்படி பண்ணா அது வைத்தியம், திரும்பவே வராதபடி பண்ணா பைத்தியம். எல்லா விளக்கமும் கிடைச்சிட்டு புரிஞ்சுட்டுனா வருவானா? ஒரு கிட்னி பேஷண்ட்டை கொண்டு ஏசி ரூம்ல வைக்கிறான். அந்த பேஷண்ட்டுக்கு தோல் மூலமா அந்த வேர்வை மூலமா வெளியில போயிடுச்சுன்னா அவனுக்கு அந்த கிட்னியினுடைய லோடு குறையும். அவனை எப்படி ஏசி ரூம்ல வச்சு அவனை ஏசி ரூம்ல வச்சாதான் காசு தரான். அதனால ஏசி ரூம்ல வைக்க வேண்டிய ஒரு கமர்ஷியல் நெசசிட்டி உண்டாயிடுது. அது இட் இஸ் நாட் அ மெடிக்கல் நெசசிட்டி. அவனை ஏசியிலேயே வச்சு அந்த மெஷின் அந்த டயாலிசிஸ் மெஷின் காப்பாற்றணும்னா ஏசி ரூம்ல வைக்கணும். நீங்க பார்த்துருக்கலாம், இத்தனை நாளா பேங்க் எல்லாம் ஏசி இல்லாம இருந்தது. அப்புறம் இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கோர் பேங்கிங்னு கொண்டு வந்த உடனே எல்லா பேங்க்கும் ஏசி பண்ணிவிட்டான். அங்க இருக்கிற எம்ப்ளாயிக்கு கஷ்டம் இருக்குங்கிறத பத்தி எல்லாம் பேச்சு கிடையாது. அந்த மெஷினை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. ஏசி ரூம்குள்ளேயே இருக்கிறவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஈஸியா வந்துடும். ஏன்னா அவனுக்கு வியர்வை துளைகள்ல இருந்து வியர்வையே வெளிவராது. அதனால கிட்னியினுடைய லோடு ஓவர்லோட் ஆயிடும். இது யார் சொல்லித்தரா, யார் பண்றா? நாம புரிஞ்சுக்கணும், நாம அதுல இருந்து காப்பாத்திக்கணுமே தவிர நம்ம யாரையும் பிளேம் பண்ணிப்போ ஒண்ணும் இல்லை. கொரோனா யோசிச்சு பாருங்க. ஒரு நோயாளி துப்பணும், தொண்டை நிறைய கபம் வந்தா காரி துப்பணும். காரி துப்ப வேண்டிய விஷயத்த மருத்துவ உலகம் மென்னு முழுங்குது. துப்பி விட்டீர்கள் என்றால் தப்பி விட்டீர்கள், துப்ப மாட்டீர்கள் என்றால் தப்ப மாட்டீர்கள். துப்பி விடுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன். துப்பு இருந்தால் நாம் பிழைப்போம், துப்பி இருந்தால் நாம் பிழைப்போம். இதான் நம்ம டாக்டர் பிழைப்பார். துப்ப தெரியாதவன், தப்ப தெரியாதவன், துப்ப தெரியாதவன், துப்பு தெரியாதவன். நாட்டுல துப்பு கட்டவர்கள் பல பேர், துப்பி கட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. இது சொன்னா சரியாகும். ஆனா இந்த பேஷண்ட் என்ன பண்ணுவான் தெரியுமா? டாக்டர் மூஞ்சியில காரி துப்பிட்டு அவருக்கு ஒரு ஃபீஸ் கூட கொடுக்காம ஒரு பேஷண்ட் கூட நல்லவன் கிடையாது. ஒரு பேஷண்ட் கூட நல்லவன் கிடையாது. I don't carry brief for any patient. They are horrible fellows. மூக்கு சிந்திக்கணும், மூளை சிந்திக்கணும். இவன் மூக்காலையும் சிந்திக்க மாட்டேங்கிறான், மூளையாலையும் சிந்திக்க மாட்டேங்கிறான். காரி துப்ப வேண்டியதை மென்னு முழுங்குறான். இன்னைக்கு எந்த கொரோனா பத்தி இத்தனை விளம்பரம் வந்தது, எந்த டாக்டராலும் சொன்னாரா துப்பினால் தப்பலாம்னு? கண்ட இடத்துல துப்பாதன்னு சொல்ற அரசாங்கம் காணாத இடத்துல துப்புன்னு சொல்லணுமா வேண்டாமா? கண்ட இடத்துலயும் துப்பாதவன், காணாத இடத்துலயும் துப்பாதவன் செத்துதான் போவான். அவனுக்கு ஐசியூல வச்சு, அவனுக்கு ஆக்சிஜனை வச்சு, அவனுக்கு வெண்டிலேட்டர்ல வச்சு அவன் போயிட்டு இருவானா? அப்பவும் அவன் துப்பிதானே ஆகணும். ஒரு ஐசியூல துப்புறதுக்கான வழி இருக்கா?
ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போறோம், ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பக்கத்துலயே துப்புற மாதிரி வசதி இருக்கு, அது மாதிரி ஒரு ஐசியூ இருக்கா? அது இன்டென்சிவ் கேரே இல்ல, இன்சென்சிட்டிவ் கேர் நடக்குதுங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்றது மிஸ்நாமர், தப்பு. இன்சென்சிட்டிவ் கேர்னு போடணும். எத்தனை பேரால பாத்துக்க முடியும்? எத்தனை பேர்? பிராக்டிகாலிட்டி வேற, பாசிபிலிட்டி வேற. நான் யாரையா பார்த்து நீ புத்தாலியா இரு நான் சொல்ல முடியுமா? நான் புத்தாலி இல்லைன்னு அர்த்தம். யாரையும் பார்த்து நான் புத்தாலியா இருன்னு நான் சொல்லவே கூடாது. அவன் புத்தாலியா இல்லைன்னா அவன் புத்தாலிய மரத்தனத்தை பயன்படுத்தி நான் 4 காசு சம்பாதிக்கணுமே தவிர அவனை புத்தாலி பண்றது என்னுடைய நோக்கமோ என்னுடைய வேலையாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுகர் அன்கண்ட்ரோல்டு சுகர்னா இவன் தண்ணியை குடிக்கிறது இல்லை சார். அதே தண்ணி குடிக்காம அவன் செத்தே போறான். ஒண்ணுக்கு போறதுக்கு அவ்வளவு சந்தோஷம், எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கான். இதான் விஷயம். மருத்துவத்தை பத்தி இது நீங்க லிவிங் வில்ங்கிறது தான் ரொம்ப நாளா நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன, இது எப்படி செயல்படுத்துறதுன்னு இப்ப நீங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். நல்லது. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வெங்கட சுப்பிரமணியம் சாரோட கருத்துக்கள் அருமையான கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள், கவிதை நயத்தோட அருமையாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார். வெங்கட சுப்பிரமணியம் சார். சார், நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் ஒரு ஆடிட்டர். நான் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லாங்குவேஜ் என்ஜாய் பண்ற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். ஆடிட்டட் ரிப்போர்ட் இஸ் a true and fair report. டாக்டர்டு ரிப்போர்ட் இஸ் a false and motivated selfish report. டாக்டர்ங்கிற வார்த்தைக்கு செல்ஃபிஷ் மோட்டிவேட்டட்ங்கிற அர்த்தம் ஏன் வந்தது? ஏன் வந்தது? டாக்டருக்கு பண்ணினாலே அது தப்புங்கிற ஒரு அர்த்தம் ஏன் வருது? பல நாட்களாக, அதாவது டாக்டர்களுடைய சுபாவமும் ஆகட்டும், அவர்களுடைய அந்த வேலையினுடைய நேச்சராகட்டும், நல்லது சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. ஒரு நோயாளி இல் மைண்டடா இருக்கானே. அப்ப இல் பர்சனை இல் ட்ரீட் பண்ணினாதானே காசு வருது. நீங்க when he is well treated அவங்க காசு கொடுத்துருப்பானா? என்கிட்ட ஒரு நோயாளி வந்தாரு, சக்கரை முத்தி போய் காலை வெட்டிட்டாங்க. அவர் வந்து, சார் எனக்கு இப்படி வெட்டிட்டாங்க சார், இந்த மாதிரி நீங்க புக் எழுதிருக்கிறீங்க, உன்னோயை தீர்ப்பானா உன்னையே தீர்ப்பானான்னு எழுதியிருக்கிறீங்க, சக்கரை தண்ணியில கரையும், கரைஞ்சு போனா குறைஞ்சு போகும், குறைஞ்சு போனா மறைஞ்சு போகும்னு எல்லாம் சொல்றீங்க. யாருமே சொல்லல, காலை வெட்டிட்டான்னு சொன்னாங்க. கத்தி சொல்லி உன் சர்க்கரையை கரைச்சு உன் புண்ணை ஆற வைக்க என்னால முடியும், நடக்க வைக்க முடியும் வைத்தியம் நடக்காது, நடக்க வைக்காத வைத்தியம் நடக்கும்னு சொன்னேன். ஆமா சார் நடந்துட்டு எனக்கு காலை வெட்டிட்டாங்கன்னு வருத்தப்பட்டான். எனக்கு இவ்வளவு சொல்லி நீ நன்னானதுக்கு அப்புறம் நான் ஃபீஸ் கேட்பேனா இல்லையான்னு கேட்டேன். ஆமா கேட்பீங்கன்னா. எவ்வளவு கேட்பேன் தெரியுமான்னு கேட்டேன். ஒரு 100-200 கேட்பீங்கன்னா. இல்லப்பா, வெட்டினா எவ்வளவு செலவோ அவ்வளவு கேட்பேன்னு. நான் ஆடிட்டரோ இல்ல, அப்படித்தானே கேட்கணும். வெட்டினா எவ்வளவு செலவோ அவ்வளவு ரூபாய் கேட்பேன் அப்படின்னு. அவ்வளவு ரூபாய் நீ தருவியான்னு கேட்டேன். இல்ல தரமாட்டேன். ஒரு 100 அவனுக்கு பாருங்க, ஏற்கனவே ஒரு காலை வெட்டியாச்சு, 100 காலை காப்பாற்ற வேண்டிய கடமையில அவன் இருக்கான். அவன் சொல்றான், வெட்டினா அந்த அளவு காசுலாம் தரமாட்டேன், 100-200 தான் தருவேன் அப்படின்னா. வெட்டியா பண்ணா பைத்தியம், வெட்டி பண்ணா வைத்தியம். ஒரு நோயாளி கத்தியை காமிச்சாதான் சார் ரூபாய் எடுக்கிறான். ஒரு இல் மைண்டட் பர்சன் சார். நல்ல வார்த்தைக்கு எவன் சார் காசு தரான்? நல்ல வார்த்தைக்கு எவனா காசு தரானா? நீங்க யாரையுமே பிளேம் பண்ணாதீங்க, நோயாளியை மாத்திரம் பிளேம் பண்ண இந்த சிச்சுவேஷன்ல. அப்ப நான் சொன்னேன், இவ்வளவும் சொல்லி நீ நன்னா வீட்டுக்கு போகும்போது நான் வெட்டினா எவ்வளவு செலவோ அவ்வளவு ரூபாய் நான் கேட்பேன்னு. அவன் தரமாட்டேன்னு சொன்னான். பணம் தரலைன்னா பரவாயில்ல, நீ எகத்தாளமா பேசுவேன்னு சொன்னான். சார், நான் எதுக்கு எகத்தாளமா பேச போறேன் அப்படின்னு அவன் கேட்டான். என்ன சொல்லுங்கன்னு என்னையே கேட்டான். எல்லா தண்ணியும் நானே குடிச்சுட்டேன், எல்லா ஒண்ணுக்கும் நானே போயிட்டேன், நீ என்ன வெட்டி முடிச்சேன்னு கேட்பேன்னு. ஆமா அப்படிதான் கேட்பேங்கிறான். ஆமா அப்படிதான் கேட்பேன் அப்படின்னு அந்த காலை வெட்டின்ற நோயாளி சொல்றான். அவனுக்கு அந்த 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 வெட்டிண்டாதான் அதுக்கு காசுன்னு நினைக்கிறேன். இப்ப காசை வெட்டுறாரு, அவர் காலை வெட்டுறாரு. இந்த நோயாளியானவன் காசை வெட்டுறான், அவர் காலை வெட்டுறான். இவன் நோயாளியானவன் எழுதி கொடுக்குறான், உயிர் போனா மயிர் போச்சு, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறான். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்னன்னு எழுதிக்கிறான், உயிர் போனா மயிர் போச்சுக்கிறான். அவனுடைய பங்காளி, எங்க தாத்தாக்கு உயிர் போச்சு, எங்க பாட்டிக்கு மயிர் போச்சு, எங்க அப்பாவுக்கு உயிர் போச்சு, எனக்கு மயிர் போச்சு, நான் மொட்டை போட்டுனேன். எங்க பங்காளிகள் 50 பேர் வந்து மொட்டை போட்டுக்கிறான். ஒரு நோயாளி மொட்டை போட்டுக்கு தயாரா இருக்கான். நோயாளி மனைவி குழந்தைகள்
தயாரா இருக்காங்க, பங்காளிகள் 50 பேரும் மொட்டை போட்டுக்க தயாரா இருக்காங்க. 3 பேரையும் உட்கார வச்சு டாக்டர் மொட்டை அடிச்சா என்ன தப்பு? மொட்டை அடிப்பாரா மாட்டாரா? இதுதான் 3 பேர் தயாருங்கிறானே. அதான் இதுதான் இது. நீங்க இதுல எல்லாத்துலயுமே சுத்தி நம்ம மருத்துவ உலகத்தையோ யாரையோ பிளேம் பண்ணவே வேண்டாம். நீங்க நோயாளியை யோசிச்சு பாருங்க, நோயாளியுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. எந்த நோயாளியாவது காசு கொடுத்துருவானா? இது சொல்லாத வைத்தியம், செல்லாத வைத்தியம். மருத்துவருக்கு செல்லாதது நோயாளிக்கு செல்லாதது. மருத்துவருக்கு பணங்காசு செல்லும் என்றால் நோயாளியை சென்று அடையும், செல்லும். மருத்துவருக்கு செல்லாது என்றால் நோயாளியை ஒருபோதும் சென்றடையாது. அதனால வைத்தியம்ங்கிறது இப்ப நான் சொல்லி எந்த நோயாளி கேட்டுக்க போறேன்? ஐ டோன்ட் கால் மை செல்ஃப் டாக்டர், ஐ கால் மை செல்ஃப் அன் ஆடிட்டர். டாக்டர் போடணும்னாலே எனக்கு 3 கோடி செலவாகும்னா எங்க போறது? அப்புறம் வட்டி எடுக்கணும், வாட்டி எடுக்கணும். அதனாலதான் இஸ்லாத்துல வட்டியே கூடாது, ஹராம்னு சொல்றாங்க. வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கிறதே கணக்கு பண்ணக்கூடாதுன்னு. ஐசியூல வைக்கிறாங்களே, இந்த இதுல ஏசி ரூம்ல வைக்கிறாங்களே கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டை, அவனை கொண்டு சூளையில போடணும். ஃபர்னஸ்ல போட்டீங்கன்னா அவன் உடம்பு நன்னாயிடும். அவன் நமக்கு என்ன வேர்வை வெளியே வந்துடும். அவனை ஏசிக்குள்ளேயே வச்சு பணக்காரனா இருக்கிறவன் பூரா அவனுடைய அந்த தோல்ல இருக்கிற அந்த வியர்வை துளைகள்ல இருந்து வியர்வையே வெளிவரது இல்லை. கிட்னி ஓவர்லோட் ஆயிடுது, கிட்னி கெட்டு போயிடுது. தண்ணி அதிகமாக குடிச்சா கிட்னி கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றான். அது இல்லவே இல்லை. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. வைத்தியம் பத்தி நான் நிறைய பேசுறதுக்கு ஆசைப்படுறேன். பட் எனிவே we will talk about it in some other day. சார் நீங்க எந்த ஊர் சார்? Thank you. நீங்க எந்த ஊரு? நான் சேலம்யா. சேலமா? எங்க சார் சேலத்துல? சேலம் இங்க பொன்னமாப்பேட்டை. பொன்னமாப்பேட்டையா? சரிங்க சார், நான் சேலம் தான். வாங்க. தேங்க்யூ வெங்கட சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நகைச்சுவையாகவும் ஆழமான கருத்துக்களையும் உண்மையான நிறைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தினாங்க கவிதை நயமாக. ரொம்ப நன்றி சார். இன்னொரு நிகழ்ச்சியில நாம இந்த விவாதங்களை வைத்துக் கொள்ளலாம். சார் ஆனா வெங்கட சுப்பிரமணியன் சார் வந்து பேஷண்டையும் திட்டுறாரு, டாக்டரையும் திட்டுறாரு, ட்ரீட்மெண்ட்டும் திட்டுறாரு. ட்ரீட்மெண்ட் நீங்க எப்படி பண்ண முடியும் சார்? இப்போ ஒரு பிரான்ச் ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரான்ச் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் தெரியும். இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போய் அதை தாண்டி போயிடுச்சு சார் ட்ரீட்மெண்ட்லாம். நீங்க பழைய லெவல்ல சொல்லிட்டீங்க, எல்ஐஎம் ட்ரீட் பண்ற லெவல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் நிறைய நேரம் வச்சுட்டு பொறுமையா பேசணும். எல்லாருக்கும் போராட நேரமா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? அதான் விஷயம். புரிஞ்சுக்க நேரம் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் பாண்டியன் சார் பேசுறாங்க. குணசேகரன் சார் ஒரு அடுத்ததாக நீங்க பேசலாம். பாண்டியன் சார் ப்ளீஸ். சார் அன்மியூட் பண்ணிக்கிங்க. பாண்டியன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். எஸ் சார். இஸ் இட் ஆடியபிள்? கேக்குதுங்களா? இட் இஸ் ஆடியபிள் சார். டாக்டர். எஸ் சார். லிவிங் வில்லுன்னு டைட்டில் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். ஆனா யூஸ்வலி வில்லுல நார்மலி ப்ராப்பர்ட்டி அதுக்கு தான் கொஞ்சம் ஏர்லியராகவே வில் ஃபைல் பண்ணிட்டுவாங்க. இதுல வந்து இப்போ வந்து நான் சொல்றது இட் இஸ் லைக் டையிங் வில் கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து எல்டர்ஸ் தான், இது பர்டிகுலர்லி பர்டனிங் டு எல்டர்ஸ். அவங்க எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் இருக்கலாம், கிரானிக் அது மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டல் கூடும்போது வில்லு இந்த லிவிங் வில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு சந்தேகம். சென்டிமெண்டெல்லாம் ஐயோ நம்மகிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, நம்ம உயிரோடு வரமாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஃபீல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதான் என்னுடைய கிளாரிஃபிகேஷன் டாக்டர். சொன்ன மாதிரி டையிங் வில் மாரி தான் இது. பட் டையிங் வில்னா பயந்துருவாங்க எல்லாருமே, அதனால லிவிங் வில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு எப்படின்னு. அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ் தான் நம்ம டெக்னிக்கல் வேர்ட். அட்வான்ஸா கிவிங் மெடிக்கல் டைரக்ஷன்ஸ் ஹவு டு ட்ரீட்டுங்கிறது. அளவுக்குல மக்களுக்கு லிவிங் வில் சொல்லியிருக்காங்க. ஹவு டு லிவ், ஹவு டு டை ராதர். நீங்க சொல்ற மாதிரி ஹவு டு டை தான். பட் அதை சொன்ன இன்னும் கொஞ்சம் நம்ம மாதிரி அவசரம் மாதிரி நினைச்சுப்பாங்க இல்லையா மக்கள், அது ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு தான் முன்னாடியே கன்வின்ஸ் பண்ணிடணும் சார். நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு போதும், ஐ லிவ்ட் அ லாங் லைஃப், எனக்கு போதும்,
இனிமே வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ண வேண்டாம், ஐசியூல ட்ரபிள் பண்ண வேண்டாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா எப்போதுமே பிகினிங்ல அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்க தான் செய்யும். போக 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 இது சரியாயிடும் சார். இது ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாண்டியன் சார். அடுத்ததாக குணசேகரன் சார் பேசுற அழைக்கிறேன். குணசேகரன் சார் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ ஜோ. தேங்க்யூ டாக்டர். வெரி 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 எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் சார். வெரி எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ரொம்ப நன்றி சார். இது ஒரு புதிய ஒரு ஐ ஓப்பனர் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது சார், இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சார் ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இறப்பு என்பது ஒரு அன்றாட வாழ்க்கையிலே நிகழக்கூடிய ஒரு விஷயமாக குழந்தைகளுக்கு கூட போதிக்கப்படும். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி பிறப்புங்கிற ஒரு நிகழ்வோ அது மாதிரி இறப்புங்கிற நிகழ்வு தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. அது கட்டாயமா ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய மனிதனிலும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை குழந்தைகளுக்கு அந்த அறிவை வளர்த்தார்கள். அந்த காலத்துல அது மாதிரி இருந்தது, குடும்ப வாழ்க்கை அது மாதிரி இருந்தது. அது மாதிரி அவங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்கன்னாக்கா ஒரு 10 நாள் 15 நாள் பெட்ல இருப்பாங்க. அப்ப டெய்லி வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, சொந்தக்காரங்களாம் வந்து பார்ப்பாங்க. அவங்க எப்படி சாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தை அவங்களுடைய கடைசி நேர ஆசைகள் எல்லாம் என்ன இருக்கு, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, இது மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அவங்க எல்லாம் அது மாதிரிலாம் சொல்லி அவங்களுடைய இறப்பை கண் முன்னால எல்லாரும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் இருந்தது. அப்ப அவங்களுக்கு இறப்பு என்கிற ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்விலும் நடைபெறும் என்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவு இருந்தது. இன்னைக்கு அட்வான்ஸ் வேலை பத்தி நிறைய குழந்தைகள்லாம் வந்து வீட்டு ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க, குடும்பத்தோட இருக்கிறவங்க வேலை இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அவங்களுடைய லிவிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் மாறினதுனால எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல போக வேண்டிய சூழ்நிலையில நிறைய ஹோம்ஸ் நிறைய வந்துருச்சு. அதனால எல்லாம் ஹோம்ஸ்ல கொண்டு விட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இது மாதிரி இருக்கிறதுனால இது மாதிரி இருக்கு. இது மாதிரி இருக்கும்போது அவங்க பேரண்டல் கேர் பண்றதுக்கோ இல்லை மற்றதுக்கோ எதுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சிலர் வருத்தமும் படுறாங்க, நம்ம பேரண்ட்டை கேர் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. பட் இது மாதிரி சூழ்நிலை டெத்துங்கிறது ஒரு இது. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் நிறைய காசு வச்சிருப்பாங்க. பட் சமுதாயத்துக்கு பயந்துக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போவாங்க, தெரியும் அவங்களுக்கு இறந்துருவாங்கிறது தெரியும். இருந்தாலும் சமுதாயத்துல பாரு இவ்வளவு காசு வச்சிருக்கானே, பெற்றவங்களை கூட இவன் காப்பாற்ற மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிடுவாங்களோங்கிற அந்த பயத்துக்காகவே அவன் தேவையில்லாம செய்ய வேண்டிய செலவுகள் வருகிறது. அதே மாதிரி அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் நிறைய பேருக்கு இன்னும் வரமாட்டேங்குது. இந்த ஏஜ் ஆயிட்டா நமக்கு இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய இதுல வந்து அது மாதிரி வரமாட்டேங்குது. 2 எக்ஸாம்பிள்ஸ் ஐ வாண்ட் டு டெல். ஒரு எக்ஸாம்பிள் இப்ப என்னன்னா, என்னுடைய நண்பர் வந்து சீஃப் இன்ஜினியர் டிஎன்இபில இருந்தாங்க. அவரு ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு ரொம்ப நாளாக. திரும்பி ஒரு நாள் கார்டியாக் இருந்த ப்ராப்ளம் வந்து இப்போ கொரோனா பீரியட் தான். இப்போ அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணாங்க. போன உடனே ஐசியூல போட்டாங்க. அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது அவங்க இவங்களுக்கு இப்போ அவங்களுடைய டிபெண்டன்ஸ்க்கு தெரியல. அப்போ அந்த பேஷண்டோட டிபெண்டன்ஸ்க்கு அவங்க ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்க டாக்டரோ அவருக்கு ஒய்ஃபு அவங்க ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. அவங்க சென்னையில் போயிட்டாங்க, சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு திரும்பி அவங்களுக்கு என்ன எப்படியா காப்பாற்றிட்டா பரவாயில்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஸ்டேட்டஸ் அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது டாக்டருக்கு தெரியும். அவங்க ஓப்பனாக சொல்லலை. ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க இவங்களோட டெசிஷனை மாற்றி எடுத்துருக்க முடியுமா என்னமோ தெரியல. இப்போ இது மாதிரி ஸ்டேஜில் தான் திஸ் வில் வந்து கட்டாயம் என்பது இப்போ புரியுது. இப்போ அவரே அந்த வில்லை ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாருனாக்கா அந்த வில்லுக்கு தகுந்த மாதிரியாக நாம வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். வில்லு எழுதாத சூழ்நிலையில என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது அவங்க சார்ந்தவர்களுக்கு தெரியல. எப்படியா காப்பாத்துறீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. 75 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு 10 டேஸ் கழிச்சு கூட அவரை உயிரை காப்பாற்ற முடியல. அந்த ஆனா டாக்டர்ஸ் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்டேஜ்ல இது வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கலாம், நீங்க அட்லீஸ்ட் நீங்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க சொல்லல. இவங்களும் எப்படியாவது காப்பாத்துங்கன்னாங்க. இப்ப அவருடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் பூராம அவர் லைஃப்ல சம்பாதிச்ச பூரா ஏர்னிங்ஸ்னா பூராம அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ஏர்னிங்ஸ் பூராமே செலவுல கரைஞ்சிச்சு. அப்ப அவர் ஃபேமிலி வந்து ஒரு கஷ்டத்துக்கு தானே வருவாங்க. அதனால இது மாதிரியான வில் எழுதுறது வந்து லிவிங் வில் எழுதுறது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். இது வந்து சட்டப்படியாக எப்படி
வாழ்வுரிமை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வாழ்வுரிமை வாழ்வதற்கான உரிமைகளை எப்படி அளித்திருக்கிறதோ அதே மாதிரி ஒரு மனிதன் இறப்பதற்கான உரிமைகளையும் நம்முடைய சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. மிக சந்தோஷம். இந்த மாதிரியான இது வந்து இன்னும் நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய அவேர்னஸ் வந்து we have to create. இது வந்து பிகினிங். இது தொடர்ந்து நாங்களும் சொல்லக்கூடிய இடங்களை இதை வலியுறுத்தி சொல்றேன் டாக்டர். ஆனா மிக சிறந்த ஒரு சொற்பொழிவு டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எக்ஸலென்ட். தேங்க்யூ குணசேகரன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க வேற குரூப்ல ஏதாவது பேசணும் சொல்லுங்க சார். ஐ அம் ரெடி டு டாக் சார். எனி டைம் எப்போ வேணா சொல்லுங்க சார். எனி நம்பர் ஆஃப் டைம் சார். எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கூட சொல்லுங்க சார். டெஃபினட்டா சார். டெஃபினட்டா. Thank you Gunasegaran sir. Thank you. Gunasegaran sir is a retired joint director from Salem. So yes, nice. So next அடுத்ததாக திரு கந்தசாமி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அதே சமயத்துல ஜோ ஒரு நிமிஷம். அதே சமயத்துல இன்னொரு நிகழ்வை நான் சொல்ல விரும்புறேன். எப்படி இவருடைய இறப்பு மருத்துவ தெரிவிக்கப்படாம போச்சு. அதே எங்க மாமா ஒருத்தர் இஸ் கேன்சர் பேஷண்ட். அவரு ஓபன் பண்ணாங்க, ஒரு சிஸ்ட் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தாங்க, கேன்சர்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் கேன்சர்னு அவர் ப்ரூவ் ஆனாலும் அவர் மைண்ட் செட் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டாரு என்னதுனாக்கா எனக்கு எந்த கீமோதெரபி எந்த தெரப்பி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவரு 100 நாள் அந்த பின்னாடி அவர் உயிரோடு இருந்தாரு. எந்த தெரப்பி அவருக்கு கீமோதெரப்பி எல்லாம் பண்ணல. பெயின் ரிலீவர் மட்டும் கொடுத்துட்டு வீட்டிலேயே தான் இருந்தோம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல கூட கொண்டு போய் ஒரு நாள் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்க்கல. அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது மாதிரி மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இறப்புங்கிறது தவிர்க்க முடியாது, நம்ம இருந்தா ஆகணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துட்டு அந்த விருப்பவர் இருந்துச்சுனாக்கா அதை பேஷண்ட் ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா நிச்சயமா இது மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு. இது மாதிரி 2 விதமான சூழ்நிலைகளையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சேலத்துல எங்க இருக்கீங்க சார்? நான் சேலம் சார், இளம்பிள்ளை பக்கம் வேம்படி காலம் ஒரு நிலை சார். சரி சார். தேங்க்யூ சார். டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தெரியுங்களா சார் உங்களுக்கு? ஃபார்மசி மேனா சார்? கோபாலகிருஷ்ணன் இப்ப டெப்டி டைரக்டரா இருக்கு. தெரியல சார். வேம்படி காலம். சரிங்க சார். அருள்மணி டாக்டர் அருள்மணி தெரியுங்க சார்? அவங்க பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார். நான் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார். ஓகே சார். ஓகே. அவங்க நர்சிங்ல பிரேமலா தேவின்னு இருந்தாங்களே சார், அவங்க என்னுடைய கிளாஸ்மேட். ஓ அப்படியே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ குணசேகரன் சார். அடுத்ததாக ஐ ரிக்வெஸ்ட் திரு கந்தசாமி சார் டு. அனைவருக்கும் வணக்கம். திரு டாக்டர் அவர்கள் மிகவும் அழகான முறையில் தெளிவான முறையில் அந்த உயில் பற்றிய விளக்கங்களை சொன்னார்கள். நம்ம பம்பாய் கனரா பேங்க் மேனேஜர் ரிட்டையர்டு அவர் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நாம வந்து ஹவு டு லிவ், எப்படி சிறப்பாக வாழ்வது என்பதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி சிறப்பாக இறக்க வேண்டும் என்பதை நமது டாக்டர் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தது மிகவும் புதிய ஒரு கருத்தாக இன்று நான் பார்க்கின்றேன். அது மிகவும் நல்ல ஒரு அட்வைஸ் எல்லாத்துக்கும். அந்த உயில் எழுதுறது வந்து சொன்ன மாதிரி நிறைய பேர் எழுதுறது இல்லை, அது ஒரு தவறான ஒன்று. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி, இவர் நம்ம டாக்டர் சொல்ற மாதிரி உயில் எழுதினாலும் அதாவது சொத்துக்களை பற்றி உயிர் எழுதி வைத்துவிட்டு இறந்த பின்னால் அந்த குடும்பத்தில் உள்ள சில பேருக்கு அதில் இருக்கும் திட்டங்கள் பிடிக்கவில்லை என்றால் இந்த உயிர் செல்லாது என்று வழக்கு தொடுத்து விடுகிறார்கள். வழக்கு தொடுத்து அது ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நடந்து யாருமே அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது நீங்க விளக்கம் சொல்ல முடியுமா டாக்டர்? எஸ் சார், எனக்கு ரொம்ப தெரியாது சார், பட் இருந்தாலும் சொல்றேன் சார். அந்த வில் எழுதிட்டு ப்ரொவைட் பண்ணிடணும் சார். ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. ப்ரொவைட் பண்ணிட்டா அதை கட்டுப்படுத்த ஆகணும் சார். ஏர்ன்டு செல்ஃப் ஏர்ன்டு வில் உங்க ப்ராப்பர்ட்டி, அதை நீங்க வில் எழுதும்போது எழுதி ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு ப்ரொவைட் பண்ணணும்? ப்ரொவைட் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல சார். சரி அதை ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி சார். அது ரெஜிஸ்டர் பண்ணி உங்க வில்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கட்டுப்பட்டு தான் ஆகணும். பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலும் நீங்க எழுதினது கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது பண்ணாம
அப்படி ரிஜிஸ்டர் பண்ண வில்லு மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க சார். வில்லுக்கு வந்து இல்ல சார், வில்ல பொறுத்தவரை ரெஜிஸ்டர்டு வில் எப்படி ஏத்துக்க, அதே மாதிரி அன்ரிஜிஸ்டர்டு வில்லும் அப்ளிகபிள் டு லா. இல்ல அன்ரெஜிஸ்டர்ட்ல என்னன்னா சார், அவங்க சன்ஸ் டாட்டர்ஸ் எல்லாம் ஒத்துட்டு போனாங்கன்னா ஒன்றும் தொந்தரவே இல்லை சார். இதுல இல்ல சார், வில்லு வந்து யாருமே ஒத்துக்கிறதோ ஒத்துக்க வேண்டாதோன்னு அப்படி வச்சா எழுதக்கூடாது. உயிலுங்கிறது யார் சம்பந்தப்படுறாங்களோ அவருடைய சுதந்திரமான முடிவுல தான் இருக்கணும். நீங்க சொன்ன நம்பிக்கையான நண்பர்களோ அவங்கள வச்சு எழுதுமே தவிர யார் அந்த சொத்தை அனுபவிக்க போறாங்க அவங்கள வச்சு எழுதக்கூடாது. கரெக்ட், நீங்க சொல்றது சார். நீங்க அவங்க தான் எழுதுறாங்க, யாரு இப்போ வில் எழுதுறாரோ அவர் சாய்ஸ் தான், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவர் சாய்ஸ். இந்த ஒத்துக்கிறவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு அப்பா எழுதின வில்ல ஒத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா அது ஸ்மூத்தா போகலாம் சார். ஒண்ணு அதுல டிஃபரன்ஸ் வராது. இப்போ டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா டிஃபரன்ஸ் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்றாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சன் இன்னொரு சன் ஒத்துக்கலன்னா கூட they have to follow what you have written. அது சில குடும்பங்கள்ல ஒற்றுமையா இருக்கிற குடும்பங்கள நீங்க சொல்றது நடக்கும் சார். கரெக்ட் சார். ஆனா அப்படி இல்லாத குடும்பத்துல சில உடன் பிறந்தவர்களுக்கு வந்து அந்த வில்லில் இருக்கிற திட்டங்கள் பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட்லி தே ஆர் கோயிங் டு கோர்ட். ரொம்ப சிரமப்படுறாங்க ரெண்டு பக்கமும் வந்துங்க. அவங்க வந்து வாழ்ற காலத்துல இருந்த விட இந்த சொத்துக்காக அடிச்சுக்கிறது வந்து 20 வருஷமா கேஸ் நடந்தது. ஈவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கூட தீராத கேஸ் இன்னைக்கு. ஒரு கிளாரிபிகேஷன் சொல்ல விரும்புறேன் சார். அதாவது சார் இப்ப உயில் எழுதிருக்காங்களா இல்ல தான செட்டில்மெண்ட்? இல்ல இல்ல இல்ல, உயிலே தான். அதாவது வில் இஸ் ஈக்குவல் டு கிரை பத்திரத்துக்கு ஈக்குவல்ங்கறாங்க வில்லுங்கிறது. அது செட்டில்மெண்ட் கிரை பத்திரம் மாதிரி தான். செட்டில்மெண்ட் நான் வச்சுக்கிறேன். அதான் தான செட்டில்மெண்ட் வந்து தான செட்டில்மெண்ட் கிரைமோ தான செட்டில்மெண்ட் மேல கேஸ் போலாமா? ஆனா உயில் மேல கேஸ் போக முடியாது. போனாலும் அதே மாதிரி கேஸ் போனாலும் உயில் யாருக்கு எழுதப்பட்டதோ அவங்களுக்கு தான் கடைசியா டைட்டில்மெண்ட் வரும். இல்ல இல்ல சார், அது வந்து வேற உயில் அது செல்லாததுல தீர்ப்பாயிருக்கு சார். இல்ல சார், இல்ல டாக்டர் சொன்ன மாதிரி அது வந்து லீகலைஸ் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணோம்னா தட் இஸ் வேலிட். அதை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது நிக்காது சார். அங்கதான் சார் அது வந்து அந்த செல்லு வந்து செல்லாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் இப்ப ஹைகோர்ட்ல இருக்கு. இல்ல அன்ரெஜிஸ்டர்டா இருக்குங்க. இல்ல இல்ல ரெஜிஸ்டர்டு இருக்கு. நல்லா கிரைம் பண்ணது எல்லாமே வில்லங்க வச்சு எழுதிருப்பாங்க, பிரச்சனை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப எப்படி வெளியே இது இந்த எப்படி அல்ல டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இப்ப வச்சு பிரச்சனையை உருவாக்குன்னு எழுதிருப்பாங்க. இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அவன் எழுதி எத்தனையோ ஒரு சட்டம் அவன் செத்தே போயிட்டான். ஆனா இது என்ன சொல்றாங்கன்னா யாருக்கு எங்க கையூட்டம் கொடுக்கணுமோ கொடுத்து முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நிக்குதுன்னு இல்லாதங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கு. நிக்காதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டே இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல யார் கேஸ் போட்டாலும் அவன் ஜெயிச்சுட்டான். அதாவது சார் இன்னைக்கு நீதியே காசு போட்டு வாங்குறாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியல. அப்படிதான் போயிட்டு அதான் சொல்ல அது ரிஜிஸ்டர்டு வில்லு தான் செல்லும். இல்லை, தட் இஸ் ஆல்சோ நல்லிஃபைடு. அதையும் பொய்யாக்கிடுறாங்க. ஏன்னா அன்ரிஜிஸ்டர்டு வில்லு செல்லுங்கிறான். ஓகே, இந்த தகவல்கள் மட்டும் கேட்டுக்கோன்னு. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், சட்டத்தின் ஓட்டைகள் இப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். அது எப்பவுமே அப்படிதான், வர வர மோசமா தான் போயிட்டு இருக்குது. வேற யாராச்சும்? ரஞ்சன் சார் பேசும்போது Sir, any other questions? Hello. Sir, good morning. Sir, Dr. Govindan பேசுறேன் சார். Yes sir, yes Dr. Govindan பேசுங்க sir. Yes sir. அவங்க டாக்டர் கனகசபை அவங்க அருமையான ஒரு கான்செப்ட இங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க சார். Yes sir. இந்த மாறு சமுதாயத்துக்கு அவசியமான ஒன்று ஒருவன் இறக்கும் போது டிக்னிட்டியோட இறக்கணும். துன்பம் சஃபரிங் இல்லாம இருக்கணும்.
ஹலோ சார் கேக்குது, சொல்லுங்க சார். அதனால இது சார் டாக்டர் கோவிந்தன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டாக்டர் கோவிந்தன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுங்க சார். சார் ஏதோ ஒரு போன் வந்து ட்ரபிள் பண்ணிட்டு போன்ஸ் இல்ல சார் உங்களுக்கு. சார் இப்ப கேக்குதா கோவிந்தன் சார்? சார் சரியா பேச முடியல. இல்ல கோவிந்த் சார் லைன்ல இல்ல சார். ஆமா, அவங்க கொஞ்சம் உங்களுக்கு நெட் கனெக்டிவிட்டில ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனி அதர் क्वेश्चंस இருக்குதா சார்? வேற ஏதாச்சும் இருக்குதா சார்? மிஸ்ஸஸ் ருக்மணி ரமணி பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ருக்மணி ப்ளீஸ். சரியா கேட்கலமா? இப்போ கிளியரா இருக்கா சார்? இல்ல, வாய்ஸ் நாட் ஆடிபிள். அன்மியூட் பண்ணிட்டேனே சார். சவுண்ட் வால்யூம் ஒடி மேடம், வால்யூம் ஒடி. இப்போ கேக்குதா சார்? கேக்குது. ஓகே. ஓகே சார், ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணீங்க சார். இப்போ உள்ள நிலைமைக்கு இது முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த கொரோனா டைம்ல நிறைய பேரை வந்து ரொம்ப மிடில் ஃபேமிலில நிறைய செலவு பண்ணிட்டு அந்த மாதிரி பேரண்ட்ஸை காப்பாற்றணுங்கிற இதெல்லாம் பண்ணி அப்புறம் முடியாமையும் போய் இருக்கு. ஸோ அவங்க ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னும் உயிரோட இருக்கணும், எனக்கு எப்படியாவது என்ன கொண்டுட்டு வந்துருன்னு சொல்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. சில பேர் வேண்டாம் பாதியிலேயே முடிச்சுட்டு போனோம் நிறைய பேரண்ட்ஸ் தான், என்னன்னா நீங்க எல்லாம் நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. நீங்க சொல்ற விஷயங்களை நாங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் அறிமுகப்படுத்துறேன், கண்டிப்பா சொல்லி விடுறேன். இந்த இது இன்னொரு விஷயம் இது என்னன்னா, ஒரு 20 years பேக் வந்து ஒரு ஃபேமிலி வந்து அவங்க வந்து ப்ரொஃபஸர் அவரு. அப்போ அவர் வந்து எப்படின்னா ஃபுல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் அந்த குழந்தைங்களும் எஜுகேட்டட் தான், பட் எல்லாமே ஆட்டோகிராட்டிக் கூட சொல்லுவாங்க. அந்த அவங்க குழந்தைங்களே பாத்தீங்கன்னா அப்பா தான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு. அப்ப அவரு ஏஜ் ஆகும் போது அவர் சொன்னது வந்து என்னன்னா, அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு. அப்ப முன்னாடி அந்த சார் இன்னொரு ஆடிட்டர் சார் சொன்னதை ஞாபகம் வந்துச்சு. அவர் தான் சொன்னார், வீசிங்காக என்னை கொண்டு போயெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்னை வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு நான் என் லாஸ்ட் வந்து உங்களோட பிரசன்ஸ்ல நான் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க. தென் அந்த லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு, நம்ம அழைச்சிட்டு போறோங்கிறோம், அப்பா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க 3 பேருமே. தென் அவர் சொன்னபடியே தான் அவர் இறந்தும் போயிட்டாரு. ஆனா இன்னும் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைங்க எல்லாம் அவங்களாம் ஹைலி எஜுகேட்டட் அவங்க சொல்லும் போது அப்பாவோட பிடிவாதத்தினால அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. அது போல இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நவ் நான் ரியலைஸ் பண்றது என்னன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் தான். அவரை வந்து அவரோட டிக்னிட்டியா இருந்து அவரோட இறப்பை அவர் தேடிக்கிட்டாரதான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாமே வந்து முன்னாடியே இருந்ததுதான் நம்ம கிட்ட. இப்ப திரும்ப அதை வந்து ஒரு ரூலா ஒரு லாவாலாம் இப்ப வரும்போது நம்ம அதை ஏத்துக்கிற மனப்பான்மை வந்திருக்கு. பட் நவ் வி ஆர் இன் எ பொசிஷன் டு டூ தட் சார். நம்ம நிறைய இப்படிதான் பண்ணணுங்கிறது என்னோட எண்ணங்கள். நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவங்கள உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற ஜோ சார் மூலமா நான் கண்டிப்பா இதை ரீச் பண்றேன் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். செயல்படுத்துங்கிறது கொஞ்சம் ஒரு வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு சார். அதாவது வேதனைங்கிறதுனாலும் சார் நீங்க சொன்னதான் இப்ப உள்ள காலகட்டங்கள் வந்து நம்ம வந்து குழந்தைங்க எல்லாம் ஸ்டேட்ஸ் அனுப்பிடுறோம் சார். இப்போ அங்க இருந்துதான் அவங்க வந்து நம்ம இறப்பா இருந்தாலும் நம்ம சொன்ன பிறகுதான் அவங்க வர சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதையும் நம்ம ஃபேஸ் பண்ற மனதைரியத்தை தான் வளர்த்துக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி பாட்டி வந்து கொஞ்சம் இதா இருந்தாலே ஒரு 10 days பிஃபோர் யாராவது ஒருத்தவங்க மாத்தி இருந்துட்டே இருப்போம் சுத்தி. பால் ஊத்தணும், கடைசியில நம்ம கண்ணுக்கு முன்னாடி தொண்டைக்கிட்டே வருதுன்னுலாம் சொல்லுவாங்க, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த இறப்புங்கிற பயமே தெரியாது. எல்லாரும் நம்ம ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பேர குழந்தைகிட்டையும் அவங்களோட ஒரு கேரக்டர் இருக்கும். அது மாதிரி திணிச்சிட்டு போவாங்க. அவங்க எப்படின்னா, நான் போனாலும் என் மூலமா என் பேர குழந்தைங்க மூலமா நீங்க என்ன பாப்பீங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் நவ் இந்த டேஸ்ல வந்து நம்ம வந்து அதை எதிர்பார்க்கறதுக்கு நம்மளே வந்து ஃபாரின் முகத்தோட தான் இருக்கோம் இப்போ.
பெருமையா சொல்லிக்கிற விரும்புறாங்க. இப்ப என்னோட குழந்தைங்க நான் கண்டிப்பா நான் அப்படி வளர்க்குற ஐடியா இல்ல. பட் சொல்றது வந்து என் பையன் வந்து ஸ்டேட்ஸ்ல இருக்கான். அங்கேருந்து அங்க ஒர்க் பண்றாங்க, மருமக ஒர்க் பண்றாங்கன்னு இப்ப வந்து அது வந்து எப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ் இஷ்யூ ஆயிடுது. சோ எல்லாருமே அததான் நம்ம சொல்லிட்டும் இருக்கோம். நமக்கு அதுதான் அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. நம்ம ஈஸியா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டோம், நம்ம பேர குழந்தைங்களாம் வெளிநாட்டுல இருக்காங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கோம். சோ அதுவும் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. சோ ஆனா பட் இப்ப அதை எப்படி ஏத்துக்கிறோமோ அதே போல இந்த இறப்புன்னு சொல்லும்போது நம்ம இந்த லா படி போறதுதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம டாட்டர்ஸோ நம்ம சன்ஸோ பக்கத்துல இருப்பாங்கங்கிறது வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு இப்போ உள்ளதுக்கு. ஸோ எஜுகேட்டடா இருந்தா கூட எவ்வளவு தூரம் வந்து ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாங்கிறது வந்து இப்ப கிடையாது சார். அதுக்கு முன்னாடி ரொம்ப படிப்பு கிடையாது, பட் வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு மனுஷங்களுக்குள்ள. பட் இப்போ வந்து எல்லாமே வந்து எப்படி சொல்றது, லா அண்ட் ஆர்டர் மாதிரி தான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சார் சொல்றபடி போறதுதான் பெஸ்ட்னு கூட தோணுது நமக்கு. பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓரத்துல அந்த மனசு உறுத்தலும் கஷ்டமும் இருக்கதான் செய்யும். அது ஏன்னா நம்ம அந்த சென்டிமெண்ட் பேஸ்டான நம்ம ஃபேமிலி, நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம். பட் எனிஹோ அதாவது சார் சொன்ன மாதிரி யாருக்கு பாசிபிள் இருக்கோ அவங்க எடுத்துக்கிட்டோம். இல்லாதவங்களுக்கு நமக்கு ஹோப்பா இருக்காங்க, பேக்ரவுண்ட் ஃபேமிலி நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. பட் ஆனா நிறைய இன்னும் இன் பர்சன் இப்ப சென்னையெல்லாம் பார்த்தா 80% நீங்க சொல்றதுதான் சார் தேவைப்படுது. நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. Correct, madam. Thank you, madam. You சொன்ன மாதிரி education takes away emotion. Thank you, madam. Thank you, Mrs. Rukmani. Thank you, Joseph. Yes, sir. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் கேட்கலாம் அல்லது நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. டாக்டர் கனகசபை அவர்கள் வைஸ் சான்சலராக இருந்தாலும் கூட அவங்க வந்து வில்லிங்னஸ் கொடுத்து அவங்களாவே கேட்டு இந்த ஒரு டாபிக்கை நான் பிரசன்ட் பண்றதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொன்னு எனக்கு அது அவங்க சொல்லும் போது ஓரளவுக்கு 50% புரிஞ்சது, முழுமையாக புரியாத அளவுல தான் இருந்தது. பட் இன்றைய நிகழ்ச்சியில அவங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் கேட்கும் போதுதான் நம்ம அந்த வேளாண்மையில ட்ரெடிஷனல் வேளாண்மை எப்படி இருந்தது, அப்புறம் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்த பிறகு வேளாண்மை எப்படி இருந்தது, இருந்து கொண்டு இருக்கிறது, இப்போது எந்த மாறுதல் ஏற்படுகிறது. ஸோ அந்த நிலை தான் மருத்துவ துறையிலும் அவங்க சொல்றது அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது முன்னாடி எல்லாம் கிராமங்களாக இருக்கும்போது, பட்டணம் இல்லாமல் கிராமங்களாக இருக்கும்போது, கூட்டு குடும்பமாக வசித்துக் கொண்டிருக்கும் போது இப்படிதான் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கு தேவைகளை எல்லாம் பக்கத்துல உள்ள உறவினர்களோ பிள்ளைகளோ அவங்களே பார்த்து கொண்டாங்க. பட் இன்றைய சூழல் அப்படி இல்லை. எல்லாமே பெரிய மருத்துவமனைகள் வந்துடுச்சு, எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிட்டாங்க. ஸோ எல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அதை பாக்குறதா ஒரு கௌரவமாகவும் நினைக்கிறாங்க, அங்கதான் கம்ஃபர்ட் இருக்கிறதாவும் நினைக்கிறாங்க. உறவினர்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் கூட இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு போன ஒரு காலகட்டத்தினாலதான் இவ்வளவு பிளவுகள், இவ்வளவு வித்தியாசங்கள், இவ்வளவு சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டன. இப்போது சாரோட கருத்துக்களை கேட்கும் போது என்ன அந்த முந்தைய நிலைக்கே இன்னும் திரும்பி போனால் என்ன என்ற ஒரு எண்ணம் அதிகமாக மனசுல தோணுது. ஏன்னா அதுல உள்ள சுகங்கள், உண்மையான சுகங்கள் அதுதான். அதாவது நாம காலம் பூராவுமே பிள்ளைகளுக்குன்னு தான் வாழ்றாங்க. பேரண்ட்ஸ் தனக்கு வாழ்றது இல்லை, பிள்ளைகளுக்கு நாளைக்கு அப்படிதான் சொல்லி வாழ்றாங்க. வாழ்ந்து முடியும் போது அந்த சம்பாதிச்ச பூரா அதை வீணாக்கும் போது, அது வந்து வீணாக போகும்போது கண்டிப்பாக அது ஒரு கவலை அளிக்கிறது. அவங்களுக்கு சில வேளை சிந்திக்க நிலைமை இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மையான அவங்க முழு ஆரோக்கியத்தோட இருந்தாங்கன்னா அவங்க இதைதான் ஏற்றுக்குவாங்க. என்ன, நாம வந்து குழந்தைகளோட ரிலேட்டிவ்ஸோட கூட இருந்துக்கலாம், இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம், அந்த எண்ணம் தான் கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைய நிகழ்ச்சி அதை படம் பிடித்து காண்பித்தது, நல்லபடியாக பிரசன்டேஷன் பண்ணாங்க. டாக்டர் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்த நமது நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்கிறேன்.
இன்னொரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம் டாக்டர். தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். ஃபார்ம் வேணா அனுப்புறேன் சார். ஃபார்ம் வேணா அனுப்புறேன் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். எஸ் தேங்க்யூ.